ஹாய், வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம், பேச போகிறோம். என்னோட போஸ்ட் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன் என்னோட இன்ஸ்டாகிராமில். இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் ஒன்று. இது இத்தனை நாள் வரைக்கும் என்னோட லைவ் நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு நபரை வந்து உங்களுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்த போகிறேன். அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஷி வில் பி ஜாயினிங் த லைவ் ஷார்ட்லி. வெயிட் பண்ணுங்க, ஷி வில் ஜாயின் த லைவ். வணக்கம் ஸ்ரீனிவாசன் கனகா, வணக்கம். ஹாய் பார்த்தி. ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து வீடியோவையும் மைக்கையும் பாஸ் பண்ணுறேன். சத்யா வெல்கம். நேற்று மாதிரியே நீங்களே ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே, ஃபைன். ஹாய் சத்யா. சூப்பர். ஹாய் அர்ணன். பெர்ஃபெக்ட்டா வியூ ஆகுதா உங்களுக்கு? நல்லா வியூ ஆகுது, தெளிவா தெரியுது. உங்களுக்கு நான் நல்லா தெளிவா தெரியறேனா? எஸ், இட்ஸ் பெர்ஃபெக்ட். ஓகே, ஆஃப்டர் ஒரு வார போராட்டத்துக்கு அப்புறமா வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிட்டோம். இட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். இட்ஸ் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே. இது மூலமா நம்ம 2-3 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே, நம்ம லைவ்ல வந்து பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஜாயினிங். நான் வந்து எல்லாருக்கும் வந்து முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட லைவை வந்து ரொம்ப முன்னாடிலாம் கூட நான் வந்து போஸ்ட் போடல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் போட்டேன். அதை பார்த்தும் ஜாயின் பண்ணுவாங்க. போஸ்ட் பார்க்காத ஜாயின் பண்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இப்பவே தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கேள்விகள்லாம் வந்து நீங்க வைங்க. நாங்க ஆனா இப்போதைக்கு படிக்க மாட்டோம் அப்படிங்கறது ரொம்ப அன்போடும் தாழ்மையோடும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கான்வர்சேஷன் போகும்பொழுது உங்களுடைய கேள்விகளை நம்ம படிச்சா அதுக்குள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நாம பேச நினைச்ச விஷயங்கள் தவறி போகும். ஒரு Q&A மாதிரி வேணா லாஸ்ட்ல வந்து வைக்கலாம், நேரம் இருந்தா வைக்கலாம். அப்ப வந்து உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா வந்து கேட்கலாம். முதல்ல இந்த லைவ் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைய காலகட்டத்துல வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக போய்விட்ட வார்த்தைகள்லாம் எது அப்படின்னு கேட்டா, ஆன்மீகம் அப்படிங்கிற வார்த்தை, சமயம் அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிற வார்த்தை, கடவுளுங்கிற வார்த்தை எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக போய்விட்ட வார்த்தைகளாக மாறிவிட்டது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே இன்னும் பலருக்கும் வந்து தெரியாம இருக்கிற இந்த காலகட்டத்துல அதனுடைய எக்ஸ்ட்ரீமை பார்த்தவங்க நம்ம அவங்க மூலமா சில அனுபவங்களை நம்ம கேட்கும் பொழுது அது உண்மையிலே நமக்கு வந்து ஒரு பாடமாக அமையும். குறிப்பாக ஆன்மீகத்தில் ஊறியவர்களை விட்டுவிட்டு, ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாம இருந்தவங்க, நாத்திகர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், நாத்திகத்தில் இருந்தவர்கள் ஆன்மீக பாதைக்கு வருகிற பொழுது அது தரக்கூடிய ஒரு ஞான உபதேசம் அப்படிங்கிறதே வேறையா இருக்கும். காரணம் என்னன்னா, நாம எல்லாரும் இன்னைக்கு வந்து ஆன்மீகவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே கூட நாம நாத்திகவாதிகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு நேர்காணல்ல பார்த்தா ஒரு நாத்திகவாதி ஒருத்தங்க சொன்னது கேட்டா அது இப்ப வரைக்கும் எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்னன்னா, தன் வீட்டுக்கு பூட்டு போடுற யாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எது நடந்தாலும் அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அது அவனுடைய இசைவினாலதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அசைஞ்சாதான் அசைஞ்சிட்டுமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க ஏன் சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது.
நான் ரொம்ப சின்ன வயசுல கேட்டது. ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் அதுக்கான இது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருவர் தீவிர ஆன்மீகவாதி, அவரும் சொல்வார் நம்ம எல்லாரும் ஒரு விதத்துல நாத்திகவாதிகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த வார்த்தையெல்லாம் நான் ரொம்பவே ஷாக் பண்ணிருக்கேன். என்னன்னா சின்ன வயசுல இருந்தே சில பேர் வந்து கடவுள் வழிபாடு பண்ணணும்னு சிலர் அது வேர்பேட்டமா பண்ணுவாங்க. எப்படி ஏக்கு அப்புறம் பி எழுதுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இயல்பா வருதோ, 1க்கு அப்புறம் 2 எழுதுறதுங்கிறது இயல்பா வருதோ, அது போல சிலருக்கு வந்து அது டியூன் ஆயிருக்கும். ஆனா அதனுடைய எசன்ஸையோ அதனுடைய அனுபவத்தையோ அவங்க வந்து அறியாதவர்களாகவே இருப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் பக்திமான்களும் நாத்திகவாதிகளும் ஏதோ ஒரு இடத்தில் சந்திக்கத்தான் செய்கிறார்கள். உண்மையிலேயே நாத்திகவாதிகள் இருந்து அவர்கள் இருந்து ஒரு படி மேல எப்போ நாம போறோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை நாம் ருசிக்கிற பொழுதுதான் நாம் போறோம். அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து கொண்டுட்டு வர போறேன். நீங்க பார்க்கலாம், என்னுடைய அருமை தோழி சகோதரி அப்படின்னு சொல்லலாம், திருமதி சத்யவாணி அவர்கள் இருக்காங்க இங்க. அவங்க சத்யவாணி வந்து எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னு கேட்டா, என்னுடைய அலுவலகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கொலீக் அப்படிதான் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா எனக்கு அவங்களை வந்து ஒரு கொலீகா தான் தெரியும். எனக்கு சத்யவாணி அவங்கள பத்தி அறிமுகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே கொடுக்குறேன். அவங்களுடைய பேர் சத்யவாணிங்கிறதோட சேர்த்து உண்மையிலேயே எனக்கு அவங்களை எப்படி தெரியும்னா, அவங்க ஒரு கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் அப்படிதான் எனக்கு தெரியும். அவங்க பெருசா அது பூஜை பண்றதோ அல்லது கோவிலுக்கு போறதோ அல்லது வந்துட்டு விரதங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அவங்க வந்து செஞ்சது கிடையாது. இன்னும் தன்னைத்தானே அவங்க அறிமுகப்படுத்திக்க போது அவங்க கணவரை பத்தி சொல்லும் பொழுதுதான் சொல்லுவாங்க, அவங்க நீ நான் முதல்ல நல்ல மனுஷனா இரு, அப்புறமா நீ வந்து பக்திமானா மாறலாம் அல்லது ஆன்மீகவாதியா மாறலாம்னு அவங்க கணவர் அப்பப்ப அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கிற பொழுது அவங்க ஒரு நாத்திகவாதி, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கடவுள் நம்பிக்கை பெருசா இல்லாதவங்க அப்படின்னு தான் வந்துட்டு எனக்கு தெரியும். ஆனா நல்ல ஒரு பெண்மணி, நல்ல ஒரு கொலீக், நீங்க என்ன பேசினாலும் யூ கேன் டாக் வாட் எவர் யூ வாண்ட் டு டாக் டு ஹர். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா தான் எனக்கு வந்து சத்யவாணியை தெரியும். அப்புறம் சில நாட்கள் நகர்க்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக சத்யவாணிக்குள்ள ஒரு ஆன்மீகம் இருக்கிறது பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். அப்பொழுதுதான் எங்களுடைய அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து, அந்த சோல் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உருவாக ஆரம்பிச்சது. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இப்போ சத்யவாணி, the place is yours. நீங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம தொடர்ந்து பேசலாம். ஓகே, தேங்க்யூ அரவிந்த். உங்கள மாதிரி எனக்கு நிறைய கோர்வையெல்லாம் பேச தெரியாது. ஆனா இந்த ஆன்மீக லைன்ல ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற வேர்டே வந்து அது ஏதோ ஒரு ஃபேன்சியான வேர்ட். அது யாருக்கோ உள்ள ஒரு வார்த்தை போல. இது நமக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லை. மேபி மோட்டிவேஷனலா கேட்கறதுக்கு வேணா ஒரு 2 minutes வீடியோவா கேட்கலாம், டு பூஸ்ட் ஆஃப் த டே அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட சின்ன வயசுல இருந்து ஒரு 35+ எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா அப்படிதான் தெரியும். ஆனா அதுதான் விதி யார விடும். உங்களோட ஆன்மா வந்து விழிப்படையணும்னா ஒரு சின்ன 2 கல் எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கூட ஃபயர் வரும் இல்லையா, அந்த மாதிரி அதுல ஃபயர் வரும்னு தெரியாமலே இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபயர் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? சோ அது என்ன நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு எனர்ஜின்னு ஒண்ணு இருக்குன்னு நான் பார்த்த அப்புறம் எனக்கு அது என்னன்னு உள்ள போகும்போதுதான் தெரியுது. இந்த எனர்ஜி அட்டம் பண்றதுதான் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பீப்புள் வந்து ட்ரை பண்றாங்க. சோ எனக்கு என்னன்னா, இதுதான் ட்ரை பண்றோம்னு தெரியாமலேயே நான் அந்த எனர்ஜியை போய் லைட்டா பாடியில வந்து அது பிசிக்கலா டச் ஆன உடனே எனக்கு அது ஸ்பிரிச்சுவாலிட்டினே தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன், அது என்னோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, எப்பவுமே நான் வந்து வெரி லவ்விங் பர்சன். யாருக்கும் எதுவும் நடந்துருக்க கூடாது. யாருக்காவது குடுக்கணும்னா என்கிட்ட 10 ரூபா இருக்குன்னா ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுக்கலாங்கிற ஒரு ஆளு. சோ இது நிறைய குவாலிட்டிஸ் இப்பதான் அதை செக் பண்ணி பார்த்தா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வர்றதுக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஆக்சுவலி தே ஆர் டெவலப்பிங். அவங்க கிட்ட அது இல்ல, ஆனா அதை நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த பாதையில வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற முறையில அது ஒரு ட்ரைனிங்கா வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க போல. எனக்கு என்னெல்லாம் அதை தன்னை அறிதல், அதாவது நான் யாருன்னு ரமணர் கேட்ட மாதிரி நான் யாருன்னு போய் கேட்கும் போது அந்த லிஸ்ட் வந்து ஐ வாஸ் சோ அமேஸ்ட் டு see myself. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து பெருசா நம்ம கோவில் கோலம் போக தேவையில்ல. சோ within us there is a spirituality. அது ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதனாலதான் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. So the spirituality, the energy is playing a big role in my body and family and my situations. So அது வந்து வார்த்தையா வெளிப்படுது. உங்களை நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்த கான்வர்சேஷன் வேறையா இருக்கு. இப்ப நம்ம
கன்வே பண்றது, கான்வர்சேஷன் பண்றது டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா அது உள்ள இன்பில்டாவே நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஷீ இஸ் நைஸ் டு டாக் அபவுட் எனி திங் அப்படின்மோ அப்பவே நாங்க தடை இல்லாம இருந்திருக்கேன். பட் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அந்த தடை இல்லாம ஏன் இருந்திருக்கேங்கிற அந்த அறிவு வந்து ஒரு ஒரு கட்டத்துலதான் தெரியுது. புரியுது புரியுது. சரி சத்யா, எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இந்த கேள்வியை நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியணும் இல்லையா? முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில அந்த அனுபவம், சரி நாம இதை தேடலாமே அப்படின்னு எந்த இடத்துல உங்களுக்கு அது ஆரம்பிச்சது? உங்களோட அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்ன? ட்ரிகர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடியே இருக்கும். எனக்கு வந்து இந்த பிராணிக் ஹீலிங்னு சொல்லி நம்ம ஆபீஸ்லயே தான், நம்ம அசன்டஸ் ஆபீஸ்லயே தான் ஒரு பிராணிக் ஹீலிங்னு ஒரு செஷன் ஒன்னு போட்டிருந்தாங்க. ஃப்ரீ கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஈவினிங் மேல காஃபி பிரேக் மாதிரி கீழே போயிட்டு பார்க்கும்போது நிறைய கூட்டமா இருந்தாங்க. நாங்க வந்து ஹீலிங் பண்ணுவோம், உங்களை பிசிக்கலா ஏதாவது ஹில்னஸ் இருந்தா ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஃப்ரீ ஹீலிங் மாதிரி தான். என்னன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா, ஏன்னா அவங்க டச் பண்ணல, மெடிசன் கொடுக்கல, ஒண்ணுமே பண்ணல. ஆனா நான் உங்களை ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம், ஏன்னா கார்பரேட் பீப்புள் இல்லையா, அவங்களுக்கு அது வந்து ஒரு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்குது. எப்படி ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற அதே ஹெசிடேஷன் தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனா நான் ஐ வாண்ட் டு ட்ரை. என் கூட இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க, அவங்களும் உட்காந்தாங்க, நானும் உட்காந்தேன். நான் ரொம்ப டயர்டா தான். அந்த பிரேக் டைம்ங்கிறது 4 o'clock 5 o'clock. த என்டையர் டே இன்சைட் த ஆபீஸ் இன் ஏசி அண்ட் ஒர்க் ப்ரெஷர்ல நம்ம கீழே வரும்போது அந்த செஷன் வந்து ஒரு 2 minutes என் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து லிட்டரலா அந்த கிரவுன் சக்ராஸ்னே எனக்கு தெரியாது. இப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சக்ராஸ். சோ எனக்கு நல்லா வந்து தலையில, உச்சியில, உள்ளங்க 2 கையில ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சும்மா ஃப்ரீ கேம்ப்ங்கிறதுனால அவங்க இன்டென்ஷனாவும் ஹீலிங் பண்ணலங்கிறது எனக்கு இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அப்ப என்ன ஹீலிங் பண்ணிருப்பாங்க அப்படின்னு எனக்கு வந்து 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் புரியுது. அவங்க வந்து ஜஸ்ட் உங்களோட ஆரோ கிளென்ஸ் பண்ணும் போது நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. டக்கு டக்குன்னு மேலோட்டமான ஆரோக்கு வந்து எனர்ஜி கொடுக்குறாங்க. அது அப்போ உங்களுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாது. ஆரோனா என்னன்னு தெரியாது, சக்ராஸ்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. சோ நான் உட்காந்துருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது அந்த பர்சன். ஏன்னா ஹீலிங் வந்து பண்ணணும். ஹீலிங்கே வந்து இட்ஸ் அ கிஃப்டட் நாலேஜ் ஃபார் பீப்புள். எல்லாராலையும் ஹீலும் பண்ண முடியாது. அதுவும் எனக்கு இப்பதான் தெரியுது. ஹீலிங் நான் கத்துக்கணும்னு ஆசையா இருந்தா கூட அவங்க கத்துக்கலாம். ஆனா அது பிராக்டிஸ் இல்லாம, குட் இன்டென்ஷன் இல்லாம ஹீலிங் யாருக்கும் பண்ணவே முடியாது. அது என்னால நல்லா உணர முடியும். என்ன மாதிரி எனக்கு தலைவலினா எனக்கு சரியாகணும், நான் என்ன பத்தி எப்படி நினைக்கிறேனோ அந்த ஃபீல் வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா தான் அந்த ஹீலிங்கே வந்து ஒர்க் ஆகும். எவ்வளவு பேரு என்ன மாதிரி அவங்களுக்கு ரெடி ஆகணும்னு நினைப்பாங்க. சோ ரொம்ப ரேர் இல்லையா? சோ அந்த மனசு இருக்கிறவங்க தான் அந்த ஹீலிங் கத்துக்கணும்னு, அவங்களுக்கு அது ஒரு டாஸ்க். அவங்களுக்கு they are born to heal peopleங்கிறது I understood very late. சோ நான் உட்காந்தேன். ஐ ஃபெல்ட் சோ, என்ன சொல்றது, அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. திடீர்னு உடம்பே ஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுல சர்ப்ரைஸ் என்னன்னா, எனக்கு இன்னும் டவுட் என்னன்னா, என் கூட இருந்தவங்க ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. எனக்கு அப்படி எதுவும் தெரியல, ஏதோ பண்ணாங்க. பட் உங்க கூட இருந்ததுனால ரிலாக்ஸா உட்காந்துருந்தேன். பட் எனக்கு இந்த என்டையர் சக்ராஸ்ல வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது அன்னைக்கு நடந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிகரா எனக்கு இருந்திருக்கு. ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆரோ டச் பண்ணி ஹீல் பண்ணா உங்களால எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அது வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணதில்ல, கேள்விப்பட்டதும் கிடையாது. நீங்க கிடையாது. அந்த வார்த்தையை நான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிராணிக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் என் கூட இருந்தவங்களை கேக்குறேன், அது என்ன பேர் சொல்லி அவங்க நம்மள ஹீல் பண்ணாங்க. பிராணிக்குங்கிற வேர்டே எனக்கு மறந்து போயிருச்சு, எனக்கு தெரியல. சோ அது மாதிரி பண்றது, கூகுள் எல்லாம் சர்ச் பண்றது என்னன்னா ஹீலிங் பீப்புள் வித்வுட் மெடிசன் எல்லாம் போட்டு பாக்குறேன் நான், அந்த டு கெட் அட் நேம். சோ அவ்வளவு எனக்கு தெரியல அது என்னன்ட்டு. அந்த டைம்ல ஒரு கியூரியஸ் இருந்தது, எப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்க, தொடவே இல்ல, ஒண்ணுமே பண்ணல, ஹவு தே ஆர் ஏபிள் டு கனெக்ட் த எனர்ஜி வித் மீ அப்படிங்கிற அந்த கேள்வி 2 நாள் இருந்தது. ஆனா அது ரொம்ப பிஸி டைம் எனக்கு. அப்பதான் ஜஸ்ட் பார்ன் பேபி இருக்காங்க, வீட்டுல வந்து வீடு ஷிஃப்டிங், அது இது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த லிட்டரல் ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருந்ததுனால அதை பத்தி என்னால பெருசா ரிசர்ச் பண்ண முடியல. ஆனா அது ஒரு ஹீலிங் மாதிரி ஏதோ இருக்குங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்கு. சோ அந்த ஐடியாவை எனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. யூனிவர்ஸ் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரு விஷயங்களை கொடுத்துட்டு அதை எப்ப உங்களுக்கு ட்ரிகர் பண்ணணுமோ அது நேத்து நடந்த மாதிரி அழகா எடுத்துட்டு வந்து காமிப்பாங்க. அது ரொம்ப சர்ப்ரைஸ் டு see that. இது எனக்கு நடந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஃபேமிலி ஒரு மாதிரி செட்டில் ஆகுது. 2 குழந்தைங்கள ஆயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. ஒரு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, வீடும் கொஞ்சம் செட்டில் ஆகுறோம், ஹஸ்பண்ட் இஸ் ஃபைன், ஐ எம் ஆல்சோ இன்டு அ கார்பரேட்.
அப்ப அந்த இடத்துல நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப வெறுமனையா ஃபீல் ஆகுது. ஆனா பிசிக்கலா நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கேன் அந்த சிசேரியன்னால. ஒண்ணு தொட்டா ஒண்ணு மாதிரி. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, இந்த சென்னையில நீ போகாத கிளினிக்கே இல்ல, உனக்கு தெரியாத டாக்டர்ஸ் இல்ல, யார் உன்னை என்ன சம்பந்தமா டாக்டர்ஸ் கேட்டாலும் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைலே வச்சிருப்பேன் நான். அது வந்து ஆனா எங்களுக்கு சர்ப்ரைஸ் என்னன்னா, நான் பயங்கர வலியோட நான் சுத்தமா முடியலங்கிற மாதிரி போவேன். அங்க இருந்து நான் ரிட்டர்ன் வரும்போது அவங்க என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நார்மலா ஒரு மெடிசன் கொடுத்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, எதுவுமே பிசிக்கலா உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய செலவு தான் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு முட்டி வலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 5,000 வெறும் மெடிசன் மட்டுமே நான் வாங்கிட்டு வந்தேன். ஃபுல்லாவே வாங்கிட்டு அந்த இருந்த வழியில நம்ம திருப்பி போய் வாங்க முடியாது, அந்த மெடிசன்ஸ் எல்லாம் ரேர், அதே ஹாஸ்பிட்டல்ல தான் கிடைக்கும்னு வாங்கிட்டு வந்துட்டு 2 நாள் கூட அந்த மெடிசன் என்னால சாப்பிட முடியல. ஃபுல் அலர்ஜி, வாயெல்லாம் அப்படியே புண்ணாயிடுது, ஹீட் கிரியேட் ஆகுது. சோ இந்த மெடிசன்ஸ் அப்படியே ஓரமா வச்சுக்கிட்டு இப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஹீலிங் பண்ணது ஞாபகம் வருது. சோ வித்வுட் மெடிசன் ஒண்ணு பண்ணாங்க, உடம்பே ஃப்ரெஷ் ஆச்சு. அப்ப அது ஒரு ஏதோ ஒரு எனர்ஜி நம்ம மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஒர்க் ஆச்சு. சோ இந்த டாக்டர்ஸ் இந்த மெடிசன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அதே மாதிரி பர்டிகுலரா இந்த டிசீஸோ இல்ல இந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நமக்கு தேவை மெடிசன் இல்ல, the energy from the universe sourceங்கிறது எனக்கு அப்பதான் எனக்கு புரியுது. எனக்கு எனர்ஜி அவுட் சைட், அது உங்க பாடியில ரிசீவ் பண்ணாம இருக்கிறதுனால நீங்க டாக்டர்ஸ் இல்லாத அட்வைஸ் எல்லாம் கேட்டு சுத்திட்டு இருக்கீங்க. சோ எனர்ஜி, கரெக்டான எனர்ஜி உங்க உடம்புல பட்டாலே நீங்க சரியாயிடுவீங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் அது வருது. அது வரும்போது இந்த ஹீலிங் கனெக்ட் பண்றாங்க, நீ ஒரு ஹீலிங் எடுத்த ஞாபகம் இருக்கா, அது சம்பந்தமா பாருங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஆகுது. நான் அப்பதான் தேடுறேன், அது பேர் தெரியாம தேடிட்டு இருக்கேன் கூகுள்ல. சோ எனக்கு தேடணும்னு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே ஒரு மேம் வந்தாங்க, which is a very good day to me. பிராணிக் ஹீலர் கவிதான்னு சொல்லிட்டு ஐனம் பக்கத்துல, நான் அம்பத்தூர்ல இருந்தேன் அப்போ. உடனே ஃபர்ஸ்ட் சர்ச் எனக்கு அவங்கதான் வந்தாங்க. ஐ கால் த லைக் அவங்க கால் பண்ணி எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ஆனா நான் ஒரு இது மாதிரி அது பேரும் தெரியல, இது மாதிரி எடுத்திருக்கேன், எனக்கு உடம்புக்கு நல்லா இருந்தது, ஆனா இப்ப நிறைய மெடிக்கல் பாக்குறேன், இது எப்படி நான் செஷன்ஸ் எடுத்துக்குதுன்னு கேட்கும் போது அவங்க ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு செஷனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிட்ட ஆகும், உங்களுக்கு ஃபுல்லா கியூர் ஆகும்னா நீங்க டெய்லி மீட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன அமௌண்ட் செலவாகும்னப்ப அதை விட பெஸ்ட் என்னன்னா, நீங்க ஹீலிங் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட அடிக்கடி வர தேவையில்ல, உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களா, நீங்க கத்துக்குங்க, சோ தட் உங்களுக்கு எங்கெங்கிறது உங்களுக்கே ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க உங்களை ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்போ நம்ம எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ், யாரோ அதுக்காக தனியா படிச்சு அதுக்காக எனர்ஜில இருக்கிறவங்க அது நீங்களே பண்ண முடியும் போது எனக்கு இன்னும் அது ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் இட். இப்ப நான் உடனே ஒரு ஃப்ரைடே பேசுறேன், சாட்டர்டே சண்டே ஃப்ரீ ஆகுற மாதிரி இருக்கு, ஆபீஸ் லீவு. சோ நான் உடனே நாளைக்கே வரட்டுமான்றேன். அவங்களும் எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துச்சு. ஒரு இடம் சொல்றாங்க, நான் சாட்டர்டே மார்னிங் அப்படி கிளம்பி போய் அவங்கள பாக்குறேன். அந்த 2 days செஷன்ஸ் எனக்கு அப்பெல்லாம் சரியா ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா சோஃபா பெட் அப்படி இருக்கிற ஆளு ஒரு நார்மல் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த சேரை பார்த்து நினைச்சல, நான் 10 நிமிஷம் உட்கார மாட்டேன், இது எப்படி நாள் ஃபுல்லா இங்க உட்கார போறேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க உட்காந்து சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஹீலிங் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கிளென்ஸ் பண்ணி எனக்கு ஒரு ஹீலிங் கொடுத்துட்டு when she startedல அந்த என்டையர் டே போனதே எனக்கு தெரியல. So it's all about I wanted to just interrupt you Satya. என்னன்னா இத பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க இங்க பேசுறது வந்து நோய்வாய்ப்பட்டவங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட போகாதீங்க, நீங்க வந்து பிராணிக் ஹீலர்ஸ் கிட்ட போங்கங்கறத ப்ரமோட் பண்றதுக்கு கிடையாது. அதை நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். பீப்புள் ஹூ ஆர் டேக்கிங் மெடிகேஷன்ஸ் ப்ளீஸ் கண்டினியூ டு டேக் இட். அதெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க தயவு செஞ்சு. உங்களுடைய உடல் உபாதைகள் என்ன அப்படிங்கிறது நான் யாருக்குமே தெரியாது, அதனால யூ ஆர் கோயிங் த்ரூ இட். அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு பண்ணுங்க. இது நாங்க இதன் மூலமா நீங்க கேட்டுக்கிட்டு நேரா ஒரு பிராணிக் ஹீலரை தேடுறதுக்குலாம் ஆரம்பிக்காதீங்க. அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். தட்ஸ் a trigger warning to you. இது வந்து அவங்க லைஃப்ல அவங்க பார்த்த விஷயங்களை, ஏன்னா இது இந்த பொதுவா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஆன்மீகத்துக்குள்ள ஒரு மனுஷன் வர்றதுக்கு நான் சொல்றேன், ஆன்மீகம்ங்கிறது கோயிலுக்கு போறது பூஜை புனஸ்காரங்கள் பண்றது இல்ல. ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னா, பல பேர் அதுக்கு பல அர்த்தம் சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மாவினுடைய பயணம் அல்லது ஒரு ஆன்மா தன்னை அறிதலுக்கான ஒரு இடம் தான் வந்து ஆன்மீகம். சரிங்களா? அந்த ஆன்மீகத்துக்குள்ள ஒரு மனுஷன் வரணும்னா, அந்த மாதிரி அனுபவ ஆன்மீகத்துக்குள்ள ஒரு மனுஷன் வரணும்னா ஒண்ணு 2 விஷயத்துல நடக்கும். ஒண்ணு, அவன் அதீதமான மன அழுத்தத்திலயோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ இருந்து அங்கிருந்து அங்க வெளியே வருவாங்க, அது ஒரு இது. இரண்டாவது வந்து என்னன்னா, எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. ஆணாக இருந்தால் நல்ல மனைவி, குழந்தை, தாய் தந்தை, வீடு, சொத்து எல்லாமே இருக்கும். பெண்ணாக இருந்தால் வைசி வசா, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல மாமியார் வீடு, நல்ல வீடு, செய்யறதுக்கு வேலை, கையில காசு எல்லாமே இருக்கும். ஆனா அங்க அப்போ அதுக்கு அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட்?
என்னுடைய வாழ்க்கை இப்படியேதான் போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட தொடங்கும். ரெண்டு விஷயம், ஒண்ணு டிப்ரெஷன்ல தொடங்கும் அல்லது கேள்வியோட தொடங்கும். இது இல்லாம பல அனுபவங்களும் இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கிற பொழுது இவங்களுக்கு சத்யாவோட வாழ்க்கையில வந்து நடந்தது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு உடல் உபாதைன்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு அங்க இருந்து. ஆனா அவங்களுடைய லைஃப்ல ஷி இஸ் சோ கண்டென்டட். நல்லா செட்டில் ஆயிருந்தா இருக்கிறாங்க இப்ப வரைக்கும், டச் உட் அண்ட் கோல்ட். இனிமேலும் இன்னும் சூப்பரா செட்டில் ஆக போறாங்க, அது வேற விஷயம். அப்படியும் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய உடல்ல வந்து ஒரு உபாதைன்னு ஒண்ணு ஏற்படுது. அந்த உபாதைக்கு வந்து மருந்து எடுக்க போய் அது அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது. ஏன்னா அந்த அலர்ஜியை கண் கூட நானும் பார்த்திருக்கேன் சத்யா, அது நானும் பார்த்திருக்கேன். அப்ப அவங்க வந்து இல்ல இந்த மருந்து எடுக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்கு, வேற எதனா முயற்சி பண்ணலாமா, இவங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய கேஸ்ல அது வந்து சக்சஸ் ஆயிருக்கு. அதனால இது எல்லாருக்குமானது அல்ல, இது அவங்களுடைய இந்த ஆன்மா சத்யா அப்படிங்கிற இந்த ஆன்மா பெற்ற அனுபவம் தான். அது ஒரு வார்னிங்கா சொல்லிக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சத்யா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எக்ஸாக்ட்லி லைக் நீங்க சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி ஃபீல் பண்ண வைக்கிறது தான் எனக்கான இந்த ஆன்மா சோலுக்கான ப்ரியாரிட்டியா எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிசிக்கலா நீங்க அதை ஃபீல் பண்ணீங்கன்னா தான் அதோட தேடுதல். நான் அதோட பிராணிக்கு அங்கேயும் நிறுத்திட்டேன். நான் லேர்ன் பண்ணேன், மேம் இருக்காங்க, ஸ்டில் ஐ லேர்ன் மை ஹீல் மை செல்ஃப், நல்ல டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அதுல சில பர்பசஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள வர்றதுக்கு அது ஒரு கேட்டா இருந்திருக்கு. கேட்வே. இப்ப முன்னாடி நம்ம கோவிலுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பாங்க, இல்ல வீட்டுல இருந்து வாங்க கோவிலுக்கு போலான்னு சொல்லுவாங்க. போயிட்டு தேங்காய் மூடி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற ஆளாதான் நான் மேபி நான் ரொம்ப ரேரா தான் போயிருப்பேன். அப்படி போயிருந்தாலும் அங்க வேடிக்கை பார்க்க தான் போயிருப்பேன். இப்போ இந்த எனர்ஜி பத்தி தெரியும் போது என்ன ஆகுதுன்னா, எக்ஸாக்டா நீங்க ஒரு இடம் போனீங்கன்னா, ஒரு கோவிலுக்கோ இல்ல ஒரு பாசிட்டிவ் வீடா கூட இருக்கலாம், வீட்லயே பாசிட்டிவா நடக்கிற ஒரு விஷயங்களுக்கோ இல்ல நெகட்டிவா நடக்கிற விஷயங்களுக்கோ எங்க போனாலும் அந்த இடத்தோட தன்மை பாக்குறது மூலியமா மட்டும் இல்லாம பிசிக்கலாவும் அந்த எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸா இருந்தது ஸ்பிரிச்சுவாலிட்டியில. சோ இப்ப எனக்கு நம்ம சொல்றது, நம்ம பக்தி மொழியில சொல்லணும்னா சக்தி, தமிழ்ல சொல்லணும்னா சக்தி அல்லது ஆற்றல். ஒரு ஆற்றலை அவங்க உணர தொடங்குறாங்க. தன்னை மீறி சில ஆற்றலை வந்து சத்யா வந்து உணர தொடங்கி இருக்காங்க. சரி சத்யா, இங்க வந்து இன்னொரு கேள்வி எனக்கும் வந்தது, பாக்குறவங்களுக்கும் வரும். உங்க வீட்லயும் உங்களோட கணவரும் நாத்திகரா தான் இருந்தாரா? ஆமா, அவரு இப்பவுமே நாத்திகர் தான். இப்போ அது அவர் எப்படின்னா மேடை போட்டு மைக் புடிச்சு பேசுறவங்க. அதாவது கடவுள் எல்லாம் போய் ஓரமா இருக்க சொல்லுங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, அறிவு யூஸ் பண்ணுங்க, படிங்க. இஸ் அ ப்ரொஃபசர். சோ அவங்க வந்து முக்கியம் வந்து எஜுகேஷன்ல இருக்கும். ஒரு பர்சனா நீ க்ரோ ஆகணும், மூட நம்பிக்கைகள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்சன். நிறைய 5-6 புக்கு. எனக்கு வந்து தமிழ் சரியா வாசிக்க தெரியாது. எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல ஒரு ஆளாதான் நாங்க இருப்போம். ஆனா நாங்க 2 பேரும் ரொம்ப சம்பந்தப்பட்டவங்கிறதும் எனக்கு இப்பதான் புரியுது. நம்ம ஒரு காலம் இருக்கும், இவரையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நிறைய கப்பிள்ஸ் நான் பாத்திருக்கேன். ஆனா நான் இப்ப இங்க இந்த மூலியமா சொல்றேன், யாருமே ஒரு பர்பஸ் இல்லாம 2 பேர் சேரவே முடியாது. ஆனா இனிஷியலா பார்க்கும்போது ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபீல் இருக்கிறதுக்கும் இவர் இப்படி நார்த்திகம் பேசுறதுக்கும் கரெக்டான பேர் நாங்க தான்ங்கிற மாதிரி என்னால இப்ப ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நாங்க ரொம்ப எவிடன்ஸா இருப்போம் யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்றதுக்கு. ஏன்னா அவரு கொஞ்ச நாள் எப்படி இப்ப ஃபுல்லா அப்படி என்ன மாதிரி ஃபீல் பண்ணி நம்பிட்டு நான் செய்யற ஆள் இல்ல. ஆனா நான் என்னோட பிசிக்கலா நான் ஃபீல் பண்ற எனர்ஜி, நான் டெலிவர் பண்ற லைஃப் ஸ்டைல் இந்த 2-3 இயர்ஸ்ல மாறினதை வந்து கண் கூட அவர் பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு வெளியே அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. வெளியே போய் இப்படியும் பேச முடியல, உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியல அவரால. ஏன்னா அவருக்கு எப்படி அவர் ஆன்மா விழிப்பு எப்படின்னா, உனக்கு வீட்லயே அடி இருக்கு, நீ வெளியே போய் பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டுமே பேலன்ஸ்டா ஒரு விஷயம் இருக்கு, அது இல்லாம உலகம் வந்து இல்ல அப்படிங்கிறது ஒரு சைட்லயே இருந்திருப்பாங்க இல்லையா. இப்ப வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஹி சீங் மீ லைஃப் ஒரு பர்சன். ஏன்னா ஜீன் போட்டு டிஷர்ட் போட்டு சுத்திட்டு இருந்தவங்க, பீஸா சாப்பிடலாமா சினிமாக்கு போலாமான்னு இருந்தவங்க, இதெல்லாம் போறதுனால ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லன்னு இல்ல. இப்பவும் அந்த இடத்துக்கு என்னால போக முடியும். இப்ப போகும்போது அங்க இன்னும் எக்ஸாக்டா என்ன மாயை இருக்குன்னு என்னால பாக்க முடியும். முன்னாடி மாயையிலே இருந்தோம், இப்ப அங்க போகும்போது எனக்கு சிரிப்பாவும் ஒரு 2 உலகம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற மாயையும் பாக்குறேன், அங்க ஒரு எனர்ஜி இருக்கும், அங்க அந்த எனர்ஜி எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பாக்குறேன். இப்ப 2 தன்மை வந்து நமக்கு ஒரு மாயையான இடத்துக்கு போகும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி இப்போ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கோவில் போறது, நல்ல எனர்ஜி இருக்கிற இடத்துக்கு போறதை விட எனக்கு மாயை இருக்கிற இடத்துக்கு போறதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கு இப்போ. சோ
அந்த மாதிரிதான் அவங்க. இப்போ அவருக்கு என்னன்னா ஒரு மாயையும் இருக்கு உண்மையும் இருக்கு அப்படின்னு என்னைய வச்சு அவங்களுக்கு புரிய வருது இப்போ. புரிய வருது. இல்ல, இந்த விஷயம் நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா அதாவது அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்பி அதை முழுசா பேசுறாரு. ஆனா அதுக்கு அப்படியே முரணா நடக்கிறதோ இல்லாட்டி அவர் பேசுறதே கேள்வி கேட்க வைக்கிறதோ அவர் பக்கத்திலே இருக்கு. கண்டிப்பா பக்கத்திலே இருக்கு, வீட்லயே இருக்கு. இன்னும் ரொம்ப அசோசியேட்டடா அந்த அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவருக்கு அவரோட இருக்கு அப்படின்னும் போது உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கும். நான் வந்து யோசிப்பேன், நிறைய இந்த சீர்திருத்த இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நாத்திகவாதிகள் பல பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் ஆன்மீகவாதிகளாகவும் இருப்பாங்க. இவங்க எப்படி கான்ட்ரடிக்டரியா இருக்க முடியும்? ஏன்னா இது அவருக்கு நம்பிக்கை இல்லாத விஷயம், ஆனா மனைவி அதை தொடர்ந்து செய்யறாங்க. எப்படி செய்யறதுக்கு இவங்க அலோவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும். பட் ஆனா எனக்கு லேட்டரா தான் புரிஞ்சது, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சரி அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து சரிம்மா நீ என்ன வேணாலும் பண்றதுன்னா பண்ணு, அது உன் இஷ்டம் அப்படின்னு சொன்ன ஆண்களையும் நம்ம பாக்குறோம். பெண்களும் ஆண்கள் ஆத்திகவாதிகளாக இருப்பார்கள், பெண்கள் நாத்திகவாதிகளாக இருப்பார்கள். ஆனா அதுதான் போயிட்டு வரமாட்டாங்களே ஒழிய நீங்க என்ன விருப்பமோ நீங்க அதை பண்ணிக்கங்க, ஆனா என்ன வந்து தயவு செஞ்சு போர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றவங்களையும் நம்ம பாக்குறோம். அப்படிதான் இது வந்து. ஆனா உங்களுக்கு ஏற்பட்ட ஆன்மீகம்ங்கிறது சாதாரணமா கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ அல்லது வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதோ இல்ல. நீங்க வந்து அதை வந்து தன்மையிலே இருக்கிறீங்க. உங்களால வந்து அந்த அனுபவத்தை, அருள் அனுபவத்தை நீங்களும் உணர முடியுது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது கொடுக்க முடியுதுன்னா நிஜமாவே உங்க ஹஸ்பண்ட் திருவோடைய நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவரு கண்ணோட அதுதான் இப்ப என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு எனர்ஜி ஃபீல் பண்றேன் ஒரு கட்டத்துல, கொஞ்சம் எனர்ஜி இது நல்ல பாசிட்டிவான எனர்ஜியா இருக்குங்கிறப்ப நமக்கே எப்படி இருக்கும்னா இத மத்தவங்களுக்கு கடத்தணுங்கிற ஆசைதான் அதிகமா இருக்கும். அப்ப மத்தவங்க பக்கத்துல இமீடியட்டா யார் இருக்காருன்னா என் ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. சோ அவருக்கு வந்து அந்த தன்மை கிடைக்க கிடைக்க அவங்க வெளிப்படையா நிறைய இதை ஒத்துக்கிட்ட மாதிரியோ இல்ல சூப்பருங்கிற மாதிரி பேசல, பட் அவங்க நடவடிக்கையில இருந்து நமக்கு தெரியும். ஆனா உங்களை அலோவ் பண்றாரு, நீ பண்ணுமா அப்படிங்கறாரு. என்ன அலோவ் பண்ணுவாங்க. பிளஸ் நாங்க வந்து ஹிந்துவா இருந்தாலும் புத்திஸ்டுக்கு கன்வெர்ட் ஆகணும். ஏன்னா புத்திஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு 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 வழிங்கிறதுனால எனக்கு அது நான் இப்படி மாறுறதுக்கும் ஒரு சித்தர் மாதிரியான ஒரு ஆளை தான் நான் தேடி. அப்ப புத்தாங்கிறது வந்து டு தி அல்டிமேட். அப்ப என் மைண்ட் செட்டும் புத்திஸ்டுக்கும் கரெக்டா இருக்கு. நம்ம வந்து ஒரு ஹிந்துவா இருந்தாலும் புத்திஸ்டுக்கு மாறணுங்கிற ஆளு நம்ம கூட இருக்கிறது. இதுதான் நான் சொல்ல வரேன். அவங்களால அந்த எனர்ஜி ஃபீல் பண்ண முடியினாலும் உங்க லைஃப வந்து கரெக்டா நீங்க என்ன சாதிக்கிறதுக்காக உங்க ஆன்மா அங்க எடுத்திருக்கோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான விஷயங்கள் தான் உங்களை சுத்தி நடக்கும். ஆனா அது வெளிப்படுறதுக்கு லேட் ஆகும். இதுவே நான் வந்து ஒரு 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 இந்து ஃபேமிலியில இருக்கேன், ரொம்ப பக்தி மார்க்கத்துல இருக்காங்க, கோவில் குளம் தான் போகணும், அப்படி ஒரு ஃபேமிலியில நான் மாட்டி இருந்தேன்னா இப்ப எனக்கு நான் நினைக்கிறது நான் பேசுறது அப்படிலாம் ரொம்ப கான்ட்ரடிக்டடா இருந்திருக்கும். இப்ப இது கரெக்டா பாருங்க, அவர் நம்ம புத்திஸ்டா மாறலாங்கிற விஷயத்த அவர் தான் கொண்டு வர்றாரு. புத்திஸ்ட் தான் நமக்கு கரெக்டுங்கிற தன்மையில நானும் இருக்கேன். சோ இந்த மாதிரி ரொம்ப கோரானது. ஆனா வீட்டுல வந்து எந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணலாம், நீங்க என்ன மதம், என்ன ஜாப்ல இருக்கணும், என்ன கேஸ்ட்ல இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்ங்கிறது ரொம்ப கோரான விஷயம். அது ரெண்டுமே உங்களுக்கு கனெக்ட் ஆனாதான் ஒரு லைஃப்ல வந்து பெரிய விஷயங்களை வந்து தவிர்க்க முடியும் ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ். சோ எங்களுக்கு அது ரொம்ப அடிப்படையா ரொம்ப ஸ்மூத்தா பண்ணுது அப்படின்னும் போது ஓகே, இதுக்குமே எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. இவருதான் என் கூட இருக்கணுங்கிறதுக்கு காரணம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அவங்களுக்கும் எப்படின்னா அவங்க கிட்ட கேட்டா தெரியும். அது இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப மூட நம்பிக்கையா பேசுற ஒரு ஆளாவே அமைஞ்சிருந்தாங்க. நான் கோயில் குளம் போவேன், ஒரு மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய உமன் இருக்காங்க, அவங்கள மாதிரி ஒரு ஆள் அவருக்கு அமைஞ்சிருந்தாலும் அவருக்கு அது சிக்கலாயிருக்கும். ஒரு கரெக்டான வெளியில இருந்து பார்க்கும் போது எனக்கு தமிழ் படிக்க தெரியாத ஒரு ப்ரொஃபசர், ரைட்டர், அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனா சோலா பாத்தீங்கன்னா நீங்க தான் கரெக்டான ஆளுங்கிறத நம்மள வந்து ஒரு கட்டத்துல உணர வைப்பாங்க. எனக்கு இங்க இன்னொரு கேள்வி, எல்லா விஷயத்திலயும் அலோவ் பண்றதுல எனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. எஸ் டு அலோவ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் வொர்க்கிங். ஓகே எனக்கு இங்க ஒரு சின்ன ஒரு கேள்வி சத்யா, இது நான் முதல் முறையா கேக்குறேன். புத்திசம் அப்படிங்கிறது அது ஒரு கடவுள் மறுப்பு இயக்கம் தான். கடவுளை முழுசா ஏத்துக்கிட்ட இயக்கம் கிடையாது. புத்தருடைய தத்துவங்கள் எங்கேயுமே வந்து அவர் வந்து கடவுளை வந்து அங்கீகரிச்சவரும் இல்ல, அல்லது புத்த வழியில வந்து அந்த ஹீனயானாங்கிறது வந்து ஹீனயானா மகாயானான்னு 2 பிரிவுகளாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கூட அவங்க வந்து கடவுள் தன்னை மீறிய ஒரு ஆற்றல், இறை ஆற்றல் அப்படின்னு ஒத்துக்கிட்டவங்களும் இல்ல. அப்படி இருக்கிற பொழுது இப்படி இருக்கிற போது நீங்க எப்படி அந்த ஆற்றலை வந்து நீங்க வந்து இறை ஆற்றலை நீங்க வந்து
உணர ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஏன்னா சில சித்தர்களை தேடி எல்லாம் போறீங்க. நம்ம வடலூர் வள்ளல் பெருமானை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவரை தேடி போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க நிறைய இடம் சொல்லியிருக்கீங்க, சிதம்பரம், நம்மளுடைய நடராஜ பெருமானுடைய கோயில், திருவண்ணாமலை, இப்ப இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து பயணப்படுறீங்க. அது எப்படி வந்து மர்ஜ் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? கரெக்ட். நானு அதுதான் வீட்லயே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசும்போதும், நாங்க புத்திஸ்டா இருக்கும் போதும், நான் புத்திஸ்டா கன்வெர்ட் ஆயிட்டு தெரியுது. ஆனா வீட்டுல நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும் போது எங்க ஃபேமிலில இருந்தே வந்த கேள்விதான், நீங்க புத்திஸ்ட் ஆனா நீங்க திருவண்ணாமலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு அதுல யாரும் எனக்கு சொல்லல. பட் என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில எனக்கு ட்ரிகரிங்கா என்ன இருக்குன்னா, புத்திஸ்ட்ல புத்தா சொன்னது வந்து எல்லாமே ஒரு மனுஷனா நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் தான் வந்து நம்மள வந்து ஒரு முழு மனிதனா மாத்துறதுக்கான எல்லா வழியும் புத்திஸ்ட்ல இருக்கு. எண்ணங்கள் மாறும்போது உங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் உங்களோட சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணதுன்னா அந்த எனர்ஜி தான். ஒரு பூமியில நம்ம இருக்கோம்னா, பூமியில சயின்டிபிக்கா எனக்கு தெரியலனாலும் என்னால அப்படிதான் உணர முடியுது. இப்போ புத்தர் சொன்னது வந்து உங்களதான் போக்கஸ் பண்ண சொன்னார். ரமணரும் புத்தரும் ஒரே விஷயம் தான் சொல்லி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்க போய் கடவுளை வந்து ஒரு பூஜை பண்ணி வெளியில எங்கேயோ இருக்காங்கன்னு தேடாதீங்க. உங்களுக்குள்ளேயே தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை மாத்தினீங்கன்னாலே நீங்க வந்து ஒரு மாஸ்டர் தான். நீங்க வந்து ஒரு துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உங்களோட கர்மாவை இந்த பிறவிலேயே கிளென்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கறது வந்து புத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. நம்மள வச்சுதான் நம்மள வந்து ஐடென்டிஃபை பண்றாரு. வெளியில இருந்து அவர் தேடல. உள்ள இருந்துதான் அவர் உங்களை மாத்திக்கங்கன்னு தான் சொல்றாரு அவரு. சமய பெரியவர்களும் வந்து அததான் சொல்லியிருக்காங்க. தன்னை அறிந்த தத்துவ ஞானி முன்னை வினையின் முடிச்சை அறுப்பான்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம், ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. தன்னை யார் ஒருவன் உணர்கிறானோ அவன் வந்து முன்வினையின் முடிச்சையும் அவிழ்ப்பான் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது. அதே மாதிரி திருமூலர் திருமந்திரத்துல எழுதும் போது கூட அவர் வந்து உள்ளம் பெருங்கோயில் தான் அவர் எழுதினார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பே ஆலயம், உடம்பே ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே அப்படின்னு தான் வந்து திருமூலரும் எழுதியிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல எல்லாருமே அது நாத்திக கோட்பாடு கொண்டதாக இருந்தாலும் அங்கேயும் அறிவுறுத்தப்படுவது என்னன்னா, உன்னை நீ உணர்றதுக்கு பாரு அப்படிங்கறத அந்த அறிவுறுத்தலைதான் வந்து நம்ம வந்து அங்க வந்து பார்க்க முடியுது. நம்ம திருவண்ணாமலையில போய் நின்னாலும் அங்க நடக்கிற சில விஷயங்கள் வந்து ஆன்மீகமா இருக்கும். வெளியில பாக்குறச்ச அடிச்சு புடிச்சு மக்கள் எல்லாம் வேற மாதிரி அங்க ஒரு டிராமா, ஒரு மாயை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அங்க இருக்கிறதுனால நானும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் தேடி வந்தது அங்க என்ன எனர்ஜி இருக்கு, இங்க இருக்கிறவங்க எப்படி என்லைட்டண்டா இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் பக்தியில இருக்கும் போது ரமணர் மாதிரி எவ்வளவு சித்தர்கள் அங்க இருக்காங்க, இவங்க எப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க, இவங்களுக்கு அப்போ யூனிவர்ஸ்ல இருந்து ஸ்பெஷல் நாலேஜ் எப்படி கிடைச்சது. ஏன்னா அங்க எப்படி வேணாலும் ஆன்மா வரும். இப்ப திருவண்ணாமலைக்கு போறீங்கிறதுனால அங்க போனா வந்து நீங்க கற்பூரம் ஏத்தி கடவுளை பார்த்து கணத்துல போட்டுக்கிறவங்க தான் அங்க போவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அங்க எப்படி இருக்குன்னா, எனக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலயே இருக்கணும். ஐ மீன் அது மாதிரி ஒரு இடமா இருக்கணும். ஆனா என்ன அறிவு எடுத்துக்கிறதுக்கு அங்க ஆளுங்க வராங்கிற மாதிரியான ஒரு ட்ரிகர் இருக்கும் எனக்கு. அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு போனாதான் நீங்க நிறைய சோல்ஸ் பாப்பீங்க. நீங்க அங்க சும்மா யார்கிட்டயே இன்டராக்ட் பண்ணீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப கான்ட்ரடிக்டடா இருப்பாங்க. ஒருத்தவங்க இந்த விஷயம் தேடி வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து எனக்கு வீட்டுல எந்த பிரச்சனை சரியாகணும், ஒருத்தவங்க வந்து பண பிரச்சனை, ஒருத்தவங்க வந்து நான் ஒரு ஃபாரின் கேர்ள் ஒருத்தவங்க மீட் பண்ணேன். அவங்க பேர் விர்ஜினியா ஃப்ரம் இட்டாலி. அங்க ரமணாசிரமம் தான் பார்த்தேன். ஐ வாஸ் தேர் ஃபார் 3 days. சோ நாங்க 2 பேரும் சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அவங்க ஒரு சின்ன பொண்ணு, 24 வயசு தான் ஆகுது. 24 வயசு தான் ஆகுதுங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு வெளியில இருந்து ஒரு ஃபாரினர், அப்கோர்ஸ் நிறைய இப்ப ரமணர் அங்க ஃபாலோ பண்ண. எனக்கு என்னன்னா இவ வயசும் இவ ஆளும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒரு 40 வயசுல ஒரு கடவுளை தேடுறோம், ஓகே. இந்த 25 வயசுல இவளுக்கு என்ன, அதுவும் நம்ம இந்தியால இருந்து ஒரு கோயில் போறது, ஒரு பேசுறது, ஓகே. இவங்க இப்ப யோயோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏஜ்ல இவங்களுக்கு எப்படி அந்த ட்ரிகர் இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 கேள்வியா எனக்கு மனசுக்குள்ளேயே வந்தது பேசிட்டு இருக்கும் போதே. அப்புறம் எனக்கு அதுவே உணர்த்துச்சு, அவங்களோட முன்ஜென்ம ஆன்மா விழிப்புனால அவங்களுக்கு ஈஸியா அந்த மாதிரி கிடைச்சிருக்கும். இப்போ அது பேசி எப்படி ஆச்சுன்னா, அங்க ஒரு 2 நாள் இருக்கும்போது 2 நாளுமே நாங்க 2 பேரும் சேர்ந்து சில இடத்துக்கு அந்த திருவண்ணாமலையில மலை ஏறுறது, சில இடங்களுக்கு போறது, மெடிடேஷன் பண்ணது. வி பிகம் லைக் நெக்ஸ்ட் டே எனக்கு கால் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க, நான் இங்க ஒரு இடத்துக்கு புதுசா போறேன் வரேன் கேட்கிற அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு கட்டத்துல இங்க எங்க ஊருக்கு மகாபலிபுரம் வரணும்னு நினைச்சாங்க. சரி நான் கைட் பண்ணல, நீ வா, உங்களுக்கு அங்க சில இடங்கள்லாம் உனக்கு தெரியாது, நான் காமிச்சு உங்களை அமுச்சு விடுறேன்.
சோ அவங்க என் இடத்துக்கு வராங்க, என் வீட்டுக்கும் வராங்க, என் ஹஸ்பண்ட் என்னையும் அவங்களும் பாக்குறாங்க. எப்படி இருக்குன்னா, நீ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தேடி வெளியே போய் யார் யாரோ உனக்கு வந்து தொடர்புல இருக்கிறாங்க. ஒரு ஆள் உள்ள வந்து அவங்க வந்து ஒரு ஃபாரினர், ஒரு சின்ன பொண்ணுங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு. உன்னை நம்பி எப்படி இவ்வளவு தூரம் இவங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவரு காமனா அவரோட அறிவுல இருந்து ஒரு கேள்வி கேக்குறாரு. ஆமா, ஹவு டு யூ ஃபைண்ட் சத்யா குட் கம்பெனி டு யூ அப்படின்னு. உங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, we were surprised to see அந்த 2-3 டேஸா நாங்க எங்களை பத்தி எதுவுமே பேசிக்கவே இல்லை. ஃபேமிலி விஷயமாவே நாங்க எதுவுமே பேசிக்கவே இல்லை. நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ எங்க இருக்கிற, நீ என்ன ஒர்க் பண்ற, இந்த மெட்டீரியலைஸ்ட் லைஃப் இருக்குல்ல, அதை பத்தி நாங்க எதுவுமே பேசாம இருந்திருக்கோங்கிற அந்த விஷயத்த ஒரு நிமிஷத்துல இவர் கேட்ட கேள்வியில இருந்துதான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துலயும் நாங்க அந்த ஆன்மாவை ஒத்து போகிறத, ரெண்டு பேரும் ஒரே கோர்வையில சிரிச்சுட்டு கைய வந்து கோக்குறத நான் வந்து பாக்குறேன். அப்ப வந்துதான் எனக்கு புரியுது, நீங்க ஒரு ஆன்மா விழிச்சதுன்னா இந்த மெட்டீரியல் விஷயத்த விட்டுட்டு ஒரு ஆன்மீக ரீதியா, ஆன்மீகங்கிறத விட ஒரு சோல் கனெக்டடா ஒரு எனர்ஜி விஷயங்களா பேசுறதுக்கு எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு 2 நாள் சரியான வார்த்தை தான், ஆன்மீக ரீதியா தான். ஆன்மா அப்படின்னா அதான் சோல் தான். தமிழ்ல அதுக்கு சோல் தானே பேரு, இங்கிலீஷ்ல அதுக்கு சோல் தானே பேரு. இங்கிலீஷ்ல நம்ம ஒருத்தவங்களை பார்த்தா கொஞ்ச நேரம் என்ன பேசுவோம், எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, இது எதுவுமே நாங்க பேசல 2 நாளாங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப நம்ம இந்த மாயை வந்து நமக்கு வந்து ஒரு சைட்ல தான் இருக்கு. அது வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விடணும்னா சுத்தமா விட்டுறலாம். ஆனா அது இல்லாம ஒரு சோல் ரிலேட்டடா நீங்க உள்ள போனோம்னா ஒரு 2 நாள் பத்தாதுங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அவ மூலியமா எனக்கு அது வந்து ஒரு நாலேஜ் தான். அது பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா யாரோ ஒரு பெண், அதுவும் நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட ஒரு கலாச்சாரம், வேற மொழி, வேற இது எல்லாமே வேற இருக்கும் பொழுது திடீர்னு வந்து அது ஒரு சின்ன பெண், 24 வயசுங்கிறது என்ன வயசு? அந்த பெண்ணுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுற வயசுதான் நிஜமாவே. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு தேடல் வந்து திருவண்ணாமலையில இருந்திருக்கு. நல்லா இதன் மூலமா நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன், நிறைய ஜனங்களுக்கு சொல்றேன். திருவண்ணாமலையே இப்ப கூட்டம் ரொம்ப வழியுதுங்கிறாங்க. கோயில்ல வந்து கூட்டம் ரொம்ப வழியுது, நிறைய பேருக்கு வந்து வீடு கிடைக்க மாட்டேங்குது தங்கறதுக்கு, அல்லது வந்து வாடகைக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த திருவண்ணாமலைய நீங்க அணுகிற விதம் வந்து இப்படி இருக்கக்கூடாது, இது வேறு மாதிரி தான் இருக்கணும். அதனாலதான் அந்த பேர்லயே இருக்கு, அண்ணாமலைனா யாரும் நெருங்க முடியாத மலை, எளிதில யாரும் நெருங்க முடியாத மலை. நெருங்கிட்டா அது தன்னுடைய அருளாற்றலை எல்லாத்தையும் இந்த ஆன்மா மேல பொழியறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சிவபெருமான் அல்லது நீங்க உருவகப்படுத்தி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, நாம இறைவன் அப்படின்னு சொன்ன நம்ம ஒரு உருவம் கொடுத்து வச்சிருக்கோம், ஒரு பேரு கொடுத்து வச்சிருக்கோம். அவர் அந்த கோயிலுக்குள்ள மட்டும் இல்லைங்கிறத இதுல புரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஊர் முழுக்க அல்லது அந்த இடம் சூழ்நிலை முழுக்க அவர் நிறைஞ்சிருக்கார். அதனால கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு குறைச்சுக்கோங்க மக்களே. அந்த நாள்ல அடிச்சு பிடிச்சு அங்க உள்ள போய் நின்னு ஒரு 10 மணி நேரம் நின்னுதான் சாமி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு அந்த அனுபவத்தை நீங்க வாங்கணும்னா நீங்க எங்க இருந்தாலும் நடக்கும். இதுல நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இப்பதான் யோசிக்கிறேன். நான் இத்தனை டைம் எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டைமாவது திருவண்ணாமலைக்கு போயிருப்பேன். நான் ஒரே ஒரு டைம் தான் உள்ள போய் சிவனை பார்த்தேன். எனக்கு அந்த உள்ள போய் சிவனை பாக்கணுங்கிறது ஒரு டைம் தான், அது கூட ஒரு கட்டாயத்துலதான் போனேன், நானே உணர்ந்து போல. எனக்கு எப்படி ஆயிடுதுன்னா, இங்க இருந்து எனக்கு வீட்டுல இருந்து நான் அந்த டிராவல் எனக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணிக்க மாட்டேங்கிறத எனக்கு அப்படிதான் அமையும். ஒரு சும்மா ஒரு பேக் எடுத்துட்டு ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உட்காந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஐ ஸ்டில் ரிமெம்பர், அந்த என் வீட்டுல இருந்து இந்த குழந்தைங்க, ஆபீஸ், ஹஸ்பண்ட் இதெல்லாம் விடுதலை மாதிரி, சரி நீ போயிட்டு வாமான்னு சொல்லிட்டாரு. ஒரு காசு ஒண்ணு, ஒரு அது எப்படி இருக்குன்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் உனக்காக நீ ஒரு வேலைக்கு போகும்போது, அதுவும் ஒருத்தவங்க உன் கையில 100 ரூபாய் கொடுத்து நீ போயிட்டு வாமான்னு சொல்லும் போது அது எனக்கு சரியா எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்னு தெரியல. அவர் கையில இருந்து அந்த காசை வாங்கிட்டு நான் இங்க இருந்து அடிச்சு புடிச்சு ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உட்காந்து, இங்க திருப்பூரூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறேன். ஏறி உட்கார்ந்த உடனே நான் வந்து சொல்றேன், நான் உங்களை பார்க்க வரேன், இந்த மாதிரி வீட்டுல இருந்து பயங்கர ஃபுல் பர்மிஷனோட வரேன். எனக்கு அங்க வர்றதை விட இங்க நான் ஸ்டார்ட் ஆயிட்டேன், கிளம்பிட்டேன்ல, அங்கேயே நான் உணர்ந்துட்டேன், அங்கேயே நான் இப்போ திருப்பி வீட்டுக்கு போனா கூட எனக்கு அந்த திருப்தி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் இங்கேயே திருப்தி ஆயிட்டேன். இருந்தாலும் அங்க வந்து ஒரு 2 நாள் இருக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. நான் வந்து அந்த ரோட்ல எங்கேயா சுத்திட்டு கிடக்குறேன், ஏதாவது அன்னதானம் எல்லாம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு வரப்போறேன், நாங்க வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. இதெல்லாம் சின்ன சின்ன இன்ட் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இப்படி நடக்கும்.
அது வந்து ஒரு சின்ன சின்ன மேஜிக் மாதிரி, அதெல்லாம் என்ஜாய், அதுலயும் ஸ்டக் ஆயிடக்கூடாது. அது வந்து ஒரு சைன், நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்கன்ட்டு ஒரு சின்ன சின்ன சைன். இது அது சில பேருக்கு எப்படி ஆயிடுது பாருங்க, இதனாலதான் இது நடந்துச்சு, இது பாருங்க இப்படிதான், அப்படி நிறைய கோர்வைகள் இருக்கும். அந்த கோர்வைகள் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அது அவங்களோட லாங்குவேஜ், அவங்க நமக்கு கம்யூனிகேட் பண்றாங்கிறத அந்த ஸ்டேஜ்ல இருந்து அங்கேயும் நின்னுடணும். அதை வந்து மூட நம்பிக்கையா கொண்டு போயிடக்கூடாது. அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா ஜென்ரலாவே எனக்கு மூட நம்பிக்கை இல்லைங்கிறதுனால ரொம்ப அறிவா பார்ப்பேன். ஏதாவது ஆச்சரியம் நடந்தா அறிவா பாக்குறது, அந்த அறிவை தட்டிட்டு அந்த ஆச்சரியம் நடக்கும், அப்பதான் நான் அதை நம்புவேன். அப்போ ஏறி நான் அப்படியே வந்து அப்படியே மெல்டடா உட்காந்துருக்கும். ஒரு பொண்ணு வந்து, ஒரு சின்ன பொண்ணு, அதே மாதிரி ஒரு 16-17 தான் இருக்கும், வந்து உட்காந்துட்டு அக்கா கொஞ்ச நேரம் என்ன பேக்ல பண்ணிட்டு, திடீர்னு அவளுக்கு என்ன தோணுச்சு தெரியல, அந்த திருநீரை வந்து பாக்கெட்ல இருந்து முருகன் கோயில்ல இருந்து நான் கேக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் என்னோட அங்க அந்த பிரேயர் எப்படி இருந்தா, நான் வரேன், இது கரெக்ட் தானா, நான் வந்து பாக்குறதுக்கு நீங்க தான் என்ன அனுமதிக்கிறேன்னு நினைக்கிறேன், நீ ஆமான்னு எப்படி சொல்லுவ, கரெக்ட், நீங்க தான் என்ன வர வச்சிருக்கீங்க, நீ எப்படி எனக்கு சொல்ல போற அப்படின்னு கேட்டுட்டு நான் அப்படி இருக்கேன். இந்த பாப்பா வந்து, நான் முருகன் கோயில்ல இருந்து இப்பதான் வெளியே வந்தேன், திருநீர் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ்ல சத்யா, நம்ம ஜெனரலா பஸ்ல உட்கார்ந்து இருக்கோம்னா, இப்ப நாமளே ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட நான் என்னோட இடத்துல இருந்து சொல்றேன், நான் கொடுக்க மாட்டேன். பக்கத்துல யாராவது இருந்தா கொடுக்க மாட்டேன். நான் எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் தான் நினைப்பேன். ஆனா அது பாருங்க, அந்த யூனிவர்ஸ் எப்படி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அங்க வருது பாருங்க. முதல்ல திருநீரை கொடுத்துட்டாரு அவரு. ஆமா வாங்க அப்படின்ட்டு அவங்க சைன்லயே அது கூட எனக்கு அவகிட்ட இருந்து வாங்குறேன், எனக்கு தண்ணி வருது. அவளுக்கு ஏங்கா இதுக்கு அழுவுறீங்க, இல்ல நான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு இல்ல, நானுமே கோவிலுக்குள்ள போலான்னு நினைச்ச போக முடியல, ஆனா நீ கொண்டு வந்து கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதுதான் பாருங்க உங்களுக்கே கிடைச்சது. எனக்கு மட்டும்தான் அவளுக்கு கொடுக்கணுங்கிற அட்டென்ஷன். அடுத்தது ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு கூட தோண திருப்பி மடிச்சு அவ உள்ள வைக்கிறா. நான் தான் அவங்க ஒரு வயசுலவங்க ஏதாவது தப்பா நினைச்சு போறாங்க, நான் தட்டி அந்த அம்மாக்கும் கொஞ்சம் கொடுமா அப்படின்னு நான் சொல்றேன். நானு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஐடியா இல்ல, அது கேள்விக்கு அவங்கள வந்து ஆட்கொண்டு சில விஷயங்கள் அப்படிதான் வந்து யூனிவர்ஸ் பண்ணும். இது வந்து சின்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 இயர்ஸ்ல நடந்த சின்ன சின்ன இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மத்தவங்களுக்கு ரொம்ப ட்ரிகரிங்கா இருக்கும். ஐயோ நமக்கு நடக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது. இது எல்லாமே நடக்கும், இது எல்லாமே நடக்கும். இது நிறைய மிராக்கிள், சின்ன சின்ன நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து சைன் ஆஃப் அ காட் மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு மேஜிக் மாதிரியும் அதுக்குள்ள போயிட்டு அங்கேயே அது ஒரு மாய், பயங்கரமான மாய். இப்ப மெடிடேஷன்ல கூட நான் உட்காடுறேன்னா நான் ஃபர்ஸ்டே கையெடுத்து கும்பிட்டுருவேன். எனக்கு எந்த கலர்ஸையும் காமிச்சிடாதீங்க, எந்த கடவுளும் பேசுற மாதிரி காமிச்சிடாதீங்க. மெடிடேஷன்ல உட்காந்து எழுந்து வந்தோன்னு ஒரு நான் வந்து வீட்லயே நான் என்ன ஒரு தனித்துவமா காமிச்சிடாதீங்க. இந்த உடம்ப போனுக்கு எப்படி ரீசார்ஜ் போடுறணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் கழட்டி மைண்ட்ல இருந்து எல்லாம் அப்படி எல்லாம் கழட்டி தூக்கி போட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க இந்த பாடி என்ன பண்ணி திருப்பி எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனா இந்த பாடிக்குமே இந்த மைண்டுக்குமே நீங்க ஒரு மாயையை காமிக்காதீங்க. ஏன்னா ஒரு சில மாயைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், அது மாயன்னு தெரியாம என்ன சிக்க வச்சிடாதீங்க. எனக்கு இந்த பாடி மைண்டை ரீசார்ஜ் பண்ணி திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற பிரேயரோட தான் நான் வந்து மெடிடேஷனுக்கே உட்காருவேன். அதை மீறியும் பாத்தீங்கன்னா நிறைய கலர் தெரியறது, சவுண்ட் கேட்கறது, இதெல்லாம் பெரிய விஷயமா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே சொல்லும் போது ஐயோ இது எவ்வளவு பெரிய விஷயம், நீ வந்து சாதாரணமா சொல்றீ. அப்புறமா தான் அதை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தடுக்க ஆரம்பிச்சேன். நம்ம வந்து மெடிடேஷனுக்கு உட்கார்ந்தோம்னா ஆஞ்சநேயர்ல வந்து வள்ளலார் சொன்ன மாதிரி ஒரு லைட் வந்து உங்களுக்கு தெரியுங்கிறது வந்து டிஃபால்ட்டா அப்படி இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த லைட்டை தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க, எனக்கு அந்த லைட் வேண்டாம். நான் வந்து அந்த லைட்டை கண்ணால உள்ள இருந்து பாத்துட்டு அதை உட்கார வேணாம். நான் எதையுமே பார்க்காம அப்படியே வந்து ஒரு சமாதிக்கு போயிட்டு நான் வெளியே வரணும், அவ்வளவுதான். சமாதிக்கு போறவனுக்கு எதுக்கு லைட்டு? எனக்கு சமாதி தான் வேணும், எனக்கு லைட் வேணாம். சமாதியில உன்னால என்ன உணர முடியும்? நத்திங்னஸ். ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் நத்திங்னஸ் அண்ட் கம் பேக் அஸ் நத்திங். அப்படி போயிட்டு நீங்க வரும்போதுதான் உங்களோட யூனிவர்ஸோட நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டா உங்களால வந்து ரிசீவ் பண்ண முடியும். மெடிடேஷனே வந்து ஒரு மாயையா இருக்கு. மெடிடேஷனே வந்து உங்களுக்கு வந்து குண்டலினி எழுந்திருச்சா நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இந்த ஃபுட்டை நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணி இந்த ஃபுட்டை சாப்பிடணும், இந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி நிறைய மாயை வந்து எங்க நம்ம மாயை கழலான்னு நினைக்கிறோமோ அங்கேயே பெரிய மாயை இருக்கு, பெரிய மாயை இருக்கு. கண்டிப்பா இதன் மூலமா நான் மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சத்யவாணி சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டா இந்த காலகட்டத்துக்கு பொருந்தது. என்னன்னா நமக்கு ஒரு இறை அனுபவம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஏற்படுகிற பொழுது அதை தான் நம்ம அல்டிமேட்னு நினைச்சு நிறைய பேர் இன்னைக்கு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு இப்ப சத்யவாணி சொல்லுகிற பொழுது. ஏன்னா நான் வந்து நீங்க பாத்தீங்களான்னு தெரியல சத்யா, ஒரு சில காணொளிகளுக்கு முன்னாடி ஒரு காணொளி ஒண்ணு போட்டிருப்பேன். அதுல வந்து ரொம்ப இயல்பா சொல்லியிருப்பேன். என்னன்னா இப்ப வந்து ஜனங்கள்லாம் வந்து நிறைய ஆன்மீக அனுபவத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்னா
சுத்தி இருக்கிறவனுக்கு ஒரு கால் அது ஏற்படலைன்னா ஐயோ இது நமக்கு நடக்கலையேங்கிற ஒரு ஏக்க குரலை அவனுக்கு வந்து ஏற்படுத்திடும். இதுதான் அகேன் ஒரு பொறுப்புணர்வு, ஆன்மீகத்திலும் ஒரு பொறுப்புணர்வு. நாம அடைஞ்ச தன்மையை அவன் அடையலன்னு அவனை காமிச்சு நம்மளை உயர்த்தி அவனை தாழ்த்திட ஒரு காலத்திலும் கூடாது. ஆன்மீகத்தின் அடிப்படை பாடங்கள்ல இது எல்லாமே ஒண்ணு. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அததான் வந்து ஒரு நிகழ்ச்சியாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நடந்த ஒரு ஆச்சரியத்தை சொல்லுங்க, உங்களுக்கு நடந்த ஒரு டெஸ்டிமனிய சொல்லுங்க. அது இயல்பா கூட நடந்திருக்கலாம், தற்செயலா கூட சிலது நடந்திருக்கலாம், அது என்னன்னு தெரியாது. சிலது கற்பனைகளா கூட அவங்க இட்டுக்கட்டியும் சொல்லலாம், அதுவும் நமக்கு என்னன்னு தெரியாது. அதை இந்த மக்கள் பார்க்கிற பொழுது மிக தவறான பாதைக்கோ இவங்களுக்கு இது நடந்ததுன்னா அப்ப இவங்க போன பாதையில தான் நாம போனோம்னு ரொம்ப தவறான முடிவு எடுக்கிறதுக்கு கூடும். அதனால வந்து மக்கள் புரிஞ்சுக்கங்க. சத்யா எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க, மிராக்கிள்னு வந்தா கூட அது அந்த சமயத்துக்கு தான். அதை தட்டி விட்டுட்டு அது அடுத்தது நகர பாருங்க. இறைவன் உண்மையா சொல்லணும்னா என்ன தெரியுமா, திருமந்திரத்துல நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன் சத்யவாணி. இப்ப நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து முன்னாடியே என்னுடைய குருமுகமாக என்னுடைய குரு தேசமங்கையர்கரசி அம்மா அவர்கள் திருமந்திர வகுப்பு ஒண்ணு எடுத்தாங்க. எடுத்த பொழுது அவங்க இந்த சித்திகளை பத்தி எல்லாம் வந்து திருமூலர் வந்து பேசினாருன்னு ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு சொல்றாங்க. அஷ்டமா சித்திகள் இருக்கு பாத்தீங்களா, அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பரகாய பிரவேசம், பிராப்தி, வசித்துவம், இசித்துவம்னு அஷ்ட சித்திகள். இந்த சித்திகளை எல்லாம் எட்டியவர்களை தான் இன்னைக்கு நிறைய பேர் சித்தர்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த சித்திகளை எல்லாம் எட்டி விட்டு அதை உதறி விட்டு போனவர்கள் தான் உண்மையான சித்தர்கள். திருமூலர் அதை சொல்றார், இந்த சித்திகள் எல்லாம் உனக்கு வரும். ஏன் வரும்னா, இறைவன் கிட்ட நீ நெருங்கிடாத, கடவுள் என்கிட்ட நீ நெருங்கிடாத, நீ அதுலயே இரு, அதையே ஒரு மாயையாக. இப்போ ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு அனிமா, மகிமா அந்த மாதிரி பரகாய பிரவேசம்னா என்னன்னா கூடு விட்டு கூடு மாறுறது. கூடு விட்டு கூடு மாறுற சித்தி மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா என்னை பத்தி நான் எவ்வளவு வசதியா நினைப்பேன். நான் எதுல இருந்தும் எதுலயும் டிரான்ஸ்பர் ஆகும். அப்புறம் நான் கடவுளே தேட மாட்டேனே. எக்ஸாக்ட்லி கடவுளே தேட மாட்டேனே. எனக்கே ஒரு சின்ன எனக்கே நானே பயந்துட்டேன். என்னன்னா ஒரு ரீசெண்டா ஆபீஸ் ஒரு வெளியில ஒருத்தவங்களை பார்த்து, அவங்களுக்கு சுத்தமா அதே மாதிரி தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏதோ ஒரு விஷயம் பேசுறாங்க. அவங்கள பேச விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பாக்குறேன், பாத்துட்டே இருக்கேன். அவங்கள கொஞ்ச நேரம் பாத்துட்டே இருந்துட்டு, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க, எல்லாம் சரியாயிடும்னு அவங்கள பாத்துட்டே இருக்கிறேன். அவங்க வாயில இருந்தே ஒரு வார்த்தை வருது, என்னன்னா, இல்ல எனக்கு இங்க இருந்து போகணும்னு இருக்கு, நான் சொல்றத சொல்லிட்டேன், இங்க இருந்து போகணும்னு இருக்கு, நீ என்ன பண்ணி என்ன இங்கேயே நிக்க வச்சிருக்கேன், என்னால இங்க இருந்து போக முடியலையே, எனக்கு நான் பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். இந்த மாதிரி சித்தி எல்லாம் எனக்கு கொடுத்துறாதீங்க. அவங்க லிட்டரலா சொல்றாங்க, இங்க ஏதோ எனர்ஜி, நான் போகணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால போக முடியல, இங்கேயும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னாங்க. உடனே நான் தெளிஞ்சிட்டு, அப்படிதான் இருக்கும், நீ கிளம்புமா உன் வேலையை பாருமான்னு அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து அவங்கள நம்ம டிஸ்ட்ராய் பண்றோம். ஆனா ஐம் ஷுர் லைக் ஐ வாஸ் அப்சர்விங் ஹர் அண்ட் டெல்லிங் டு யூனிவர்ஸ், அவங்க சொல்ற அந்த வருத்தங்களை, அந்த கஷ்டங்களை, அது என்னன்னு பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் போல. கர்மாவா, இது கிளென்ஸ் ஆகுமா, ஏன் அவங்களுக்கு இந்த அனுபவம், இந்த ஆன்மா யாருங்கிற அந்த அவங்களோட அந்த விஷயங்களுக்கு நான் டிராவல் பண்றேன்னு தெரியும் போது அவங்களோட சோல் வந்து நம்ம கிட்ட அட்டென்ஷன்ல நிக்குது. It is giving to us cleanse. அப்ப அவங்க வந்து இதுக்கு என்னன்னு தெரியாம அவங்களுக்கு ஆச்சரியமா, நான் போகணும்னு நினைக்கிறேன், ஏன் போக முடியலன்னு அவங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வந்தோடனே I really got stuck. புரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, அதையும் நான் பெரிய விஷயமா பாக்குறேன். அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ், 2 விதமா சர்ப்ரைஸ். இவங்க இந்த மாதிரி இது எனர்ஜினா என்னன்னு தெரியாத ஒரு ஆள் என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, ஓகே நம்ம ஒருத்தவங்களை கிளென்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா அது வந்து அது வந்து ஒரு சித்தியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அத வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க கூடாது. யூசுவலா யூ ஷுட் நாட் கண்ட்ரோல் எனி ஹியூமன் பீயிங்ஸ், யூ ஷுட் நாட் கண்ட்ரோல் எனி சோல். அது ஒரு அறம், உண்மையிலேயே அது வந்து ஒரு அறம். நல்ல மக்களுக்கு நான் இன்னொரு விஷயத்த சத்யவாணி மூலமாவே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆன்மீக அனுபவங்கள் அல்லது தியான அனுபவங்கள் கூட யாருக்கு முழுமை பெறும் அப்படின்னு சொன்னா, அறத்தில் நிற்பவர்களுக்குத்தான் அது முழுமை பெறும். எது அறம் அப்படின்னு கேட்டா, திருவள்ளுவர் கிட்ட வந்து கேட்டாங்க, அறம்னா என்ன அப்படின்னா, அல்லது தவிர்த்தலும் உள்ளது கொள்ளலும் அறம். நீ எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். அதனாலதானே திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறள் வந்து உண்மையிலேயே மனிதனை வந்து தெய்வமாக்குவதற்கு அல்ல, மனிதனை மனிதனாக்குவதற்கு. அந்த 133 அதிகாரமும் மனிதனை மனிதனாக்குவதற்கு. அவன் மனுஷனா முதல்ல நடந்துக்க ஆரம்பிச்சாதான் தான் யார், தன்னை, இந்த உடம்பு எங்கிருந்து வந்தது, இது தானே வந்ததா அல்லது ஒருவன் தந்து வந்ததா, இந்த உடலை தந்தவன் எங்க இருக்கிறான், அவனுடைய தன்மை என்னங்கிற கேள்விக்கு அது எப்ப போவான்னா உண்மையிலேயே அந்த அறத்தில் ஒருவன் நின்றால்தான். அதனாலதான் அவர் அறம்பாடினவர் திருவள்ளுவர்.
133 அதிகாரத்திலயும் அவர் சொன்னது என்ன? முழுக்க முழுக்க அறநூல் தானே திருக்குறள் அப்படிங்கிறது. அதுலதான் வரும் பாருங்க, பொய் சொல்லாமை, புலால் உண்ணாமை, கள்ளுண்ணாமை, கூடா நட்பு, இந்த மாதிரியான அறங்கள்ல நாம் நிற்கிற பொழுதுதான் உண்மையிலேயே அந்த அனுபவம் என்பது நமக்கு முழுமையாக வருகிறது அப்படிங்கறத இதன் மூலமா சொல்லலாம். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதெல்லாம் நான் தியரிட்டிக்கலா சொல்றேன், ஆனா இதை இவங்க பிராக்டிக்கலா அனுபவிச்சிருக்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். நான் அததான் சொல்ல வரேன். நான் உணர்றத எவ்வளவு அழகா இது ஆல்ரெடி எழுதியிருக்காங்க, அதெல்லாம் படிச்சு அதை அவ்வளவு கரெக்டா நீங்க சொல்றீங்க. எனக்கு உங்களை பார்த்தா ஆசையா இருக்கு. நம்ம ஏன் இது சம்பந்தமா எதுவுமே படிக்கல, ஏன் எனக்கு கோர்வையா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு பேச தெரியல அதெல்லாம் தேவையில்லை சத்யா. ஏன்னா நீங்க அனுபவத்துக்கு போயிட்டீங்க, நீங்க அனுபவத்துக்கே போயிட்டீங்க. அதனால அங்க அனுபவத்துக்கு போறதுக்கு தான் இது தேவை. அனுபவத்துக்கு போயிட்டா இது நம்ம ஏறி வர பாதை தான், அவ்வளவுதான். அனுபவத்துக்கு போயிட்டா நான் வர பாதையுமே புடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பக்தியும் அது போலதான். நம்மளுடைய சமய பெரியவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, இறை அனுபவத்தை அடைவதற்கு 2 மார்க்கங்கள். ஒன்று பக்தி மார்க்கம், இன்னொன்னு ஞான மார்க்கம். அது வழியே தவிர அதுவே அனுபவம் அல்ல. நிறைய பேர் பக்திய அனுபவம்னு பேசிட்டு இருக்கிறாங்க, கிடையாது. பக்தி என்பது வழியே தவிர அது அனுபவம் அல்ல. அந்த வழியில் போய் நம்ம கடந்துட்டோம்னா நம்ம வந்த வழியை மறுபடியும் கையில பிடிச்சுக்கிட்டு நிக்க மாட்டோம். இப்ப இதுக்கு போறோம், நாம ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்மளோட டெஸ்டினேஷன். எப்படி போவோம்? ஒண்ணு கார்லயோ, இல்ல 2 வீலர்லயோ, இல்லாட்டி கேப்லயோ, எதுலயோ போய் அங்க டெஸ்டினேஷன்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் இதுலதான் வந்தேன்னு புடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தா ட்ரெயின் போயிடும் அங்க. இது ரொம்ப நுணுக்கமான ஒரு இடம், ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான ஒரு இடம். இது எல்லாருக்கும் இத பத்தி நம்ம சொல்லி புரிய வச்சிட முடியாது. இது புரியவர்களுக்கு மட்டும்தான் புரியும். நான் மீண்டும் ஒரு முறை ரீஇட்ரேட் பண்றேன். புதுசா ஜாயின் பண்ணவங்களும் நீங்க இருப்பீங்க இந்த லைவ்ல, அதனால நான் உங்களுக்கு ரீஇட்ரேட் பண்றேன். இது எல்லாம் அவங்க வாழ்க்கையில, சத்யவாணியோடைய வாழ்க்கையில அவங்க பார்த்த அனுபவங்கள் தான். இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு வாய்க்கணும்னு அவசியம் இல்லை. அது வாய்க்கவும் வாய்க்காது, அது வேறு விதமாக இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் இல்லை, எந்த காலகட்டத்திலும் விழிப்புணர்வு என்பது ஒரு மனிதனுக்கு மிக 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 அவசியமானது. நாம செய்யறது சரிதானா? நாம் சரியான பாதையில தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோமா? ஒருவருடைய அனுபவம் ஒரு நாளும் எனக்கு அனுபவமாக மாறாது. அது எனக்கு அறிவாக வேண்டுமானால் இருக்குமே தவிர அது அனுபவம் ஆகாது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு காமிக்கிற கிமிக்ஸ்ல இருந்து மயங்கிடாதீங்க தயவு செஞ்சு. அததான் நாங்க மறுபடியும் ரீட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் இப்போ சொல்றேன், இந்த டாபிக் ரொம்ப இதுவே சத்யவாணி. இப்ப நான் சொல்றேனே, இப்ப நான் உங்களை வேற வித மாதிரி, நான் இந்த ஆன்மீகத்துல இருந்து நீங்க நாத்திகத்துல இருந்து ஆன்மீகத்துக்கு வந்தீங்க, எந்த கோயிலுக்கு போனீங்க, எந்த சாமியை கும்பிட்டீங்க, என்ன மந்திரம் படிச்சீங்க, இல்ல என்ன பூஜையை பண்ணீங்கன்னா, இத கேட்கறதுக்கும் அல்லது இத பரப்புறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. நான் அதை தவறுன்னு சொல்லல, நல்லா இதை கேட்கறவங்க புரிஞ்சுக்கோங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 மார்க்கங்கள், 4 பாதைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுல சரியையோ கிரியையோ யோகமோ ஞானமோ இதுல நான் எதையுமே நான் விமர்சிக்கல. சரியை கிரியைங்கிறது இப்ப நான் சொன்னது போல திருக்கோயிலுக்கு போறது அல்லது பூஜைகள் செய்வது, அதுக்கான கிரியைகள் செய்வது சரியை கிரியைக்குள்ள அடங்கிடும். அதுக்கு அடுத்து ஒரு இது இருக்கு, யோகம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அடுத்து ஞானம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால தயவு செஞ்சு நான் அதை பத்தி குறை சொல்றதா நீங்க நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் அதுல இருக்கிறீங்க, சரியை கிரியையில இருக்கிறீங்க, தப்பே இல்லை. ஆனா அங்க இருந்து அடுத்த பாதை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த படிநிலை இருக்கிறது. சரியை ஒரு படினா 2வது படி கிரியை, அதுக்கு அடுத்த படி யோகம், அதுக்கு அடுத்த படிதான் கடைசி படி, அவாந்தர படிதான் என்னது, ஞானம் எனக்கூடிய படி. இதுலயே நின்னுடாதீங்கன்னு தான் நாங்க ரொம்ப அன்போட சொல்லிக்கிறோம். இருங்க, ஏன்னா எல்கேஜி படிக்காம நீங்க காலேஜ்க்கு வர முடியாது. அதனால நீங்க பாலபாடம் படிச்சாதான் நம்ம உயர்கல்வி நம்ம படிக்க முடியும். உயர்கல்வி படிக்கிறதுக்கு எது தேவை? எழுத்துக்கள் தேவை இல்லை. எழுத்துக்கள் நம்ம எங்க படிப்போம்? ரொம்ப சின்ன வயசுல ABCD படிப்போம். அதனால இங்க வந்துட்டவன், காலேஜுக்கு வந்துட்டவன், ஸ்கூல் படிக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டான், அறிவு இருக்கிறவன் பண்ண மாட்டான். என்ன தெரியும், அவன் அங்க இருந்துதான் வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியும். அது போலதான் நான் அதை குறைச்சு சொல்லல. ஆனா இன்னைக்கு அதைத்தான் இந்த நேரத்துல வியாபார யுக்தியாக மாற்றி கொண்டிருக்கிறது ஒரு பெரும் கூட்டம். அதுல இருந்து விழிப்புணர்வோடு இருங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நான் இத பல முறை நான் சொல்லிட்டு இருக்கேன் மக்களை. ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த இயற்கையாக இந்த சிறியனுக்குள்ள ஊறக்கூடிய தயவு, நம்மெல்லாம் ஒண்ணுதானே, நம்மெல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தானே, நம்மெல்லாம் மக்கள் தானே, நம்மெல்லாம் மனிதர்கள் தானே அப்படின்னு பொழுது ஒரு தயவுங்கிறது தானாவே ஏற்படுது. ஐயோ பாவம், இவங்க போய் ஒரு தப்பான ஒரு பாதையில போய் சிக்கிறாங்களே, ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் கொண்ட ஒரு குருநாதர் கிட்ட போய் இவங்க எல்லாம் சிக்கிறாங்களே,
சில பேர்லாம் இன்னைக்கு வந்து எப்படி பேசுறாங்கன்னா தங்களே தெய்வம்னு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னமோ தெய்வத்துக்கு அவங்க அசிஸ்டன்ட் மாதிரி, பிஏ மாதிரி, அவங்க கிட்ட போய் இவங்க பார்த்துட்டு வந்துட்டா மாதிரி, கடவுள் என்னமோ வேலை இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, இவங்கதான் கடவுளுக்கு வேலை கொடுக்குற மாதிரி பேசுற கூட்டங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறது. அதை பாக்குறதுக்கும் அவங்கள பின்பற்றுவதற்கும் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. பாவமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுடைய கர்மா எங்க போய் அவங்களுடைய இது போய் சேரணும்னு இருக்குதோ அந்த மாதிரி இருக்கு. அதனால போகாம சில பேர் தடுத்துக்கலாம். இதை கேட்கறது, இதை பாக்குற எல்லாருக்கும் அந்த இது வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா ஒருவர் அதிலிருந்து தங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாத்திக்கலனா கூட பிரச்சனை இல்லை. எங்களுடைய பணியை நாங்க செஞ்சுட்டோங்கிற நிறைவு வந்து எனக்கு வந்து அங்க கண்டிப்பா இருக்கும். சத்யவாணி இப்ப பேசட்டும். அவங்க கிட்ட இருந்து அடுத்த கேள்வி நம்ம சத்யாவை வந்து கேட்கலாம். சத்யா, நான் வந்து கேட்டது போலதான். என்னன்னா, நீங்க திருவண்ணாமலைக்கு நீங்க போனீங்க, சரி. நீங்க இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு இடத்த பத்தியும் நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் கேட்கணும். நீங்க இருக்கிற அந்த ஊர் இருக்கு பாருங்க, திருப்போரூர். நம்ம ஒரு 4 நாளுக்கு முன்னாடிதான் நம்ம பேசணும். சிதம்பர சுவாமிகள், திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், அங்க முருகன் கோயிலை வந்து உற்பத்தி படுத்தின அந்த சிதம்பர சுவாமிகள், அவருடைய அந்த அவர் வந்து அடக்கமாகிய அந்த ஜீவசமாதியும் அங்க இருக்கிறது. நீங்க அந்த மாதிரி சித்தர்களுடைய இடத்துக்கு போகும் பொழுதெல்லாம் இப்ப நீங்க ஆன்மீகவாதி தான், இப்ப நீங்க ஆன்மாவை குறித்த ஒரு தேடல்ல இருக்கிற உங்களுக்கு அங்க என்ன மாதிரியான அனுபவம் ஏற்படுகிறது உங்களுக்கு பர்சனலா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கோவில் இப்போ இங்கேயே பாத்தீங்கன்னா திருப்போரூர்லயே பாத்தீங்கன்னா 2 முக்கியமான இடம் இருக்கு. திருப்போரூர் சிவன் கோவிலும் இருக்கு, சிதம்பரம் ஐயா சமாதியான தனியா ஒரு கோவிலுமே, தனியா ஒரு இடமும் இருக்கு. இப்ப இங்கிருந்து என்னோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னா, அதிகமா எனக்கு கோவிலுக்குள்ள போனோங்கிற ஆசை வந்து வர்றதில்ல. அங்க போனாலும் என்னால பெருசா எதுவும் எனர்ஜி ஃபீல் பண்ண முடியல. இதே சிதம்பரம் ஐயா மடத்துக்கு போனா மணிக்கணக்கா என்னால வந்து அந்த சமாதிக்கு வந்து போயிட்டு அங்க உட்காரலாம் அப்படிங்கறது என்னால அங்க ஃபீல் பண்ண முடியுது. அப்ப என்னன்னா, ஒரு கோவிலுங்கிறதே வந்து எனக்கு எப்படி எனக்கு என்னோட ஆன்மா விழிப்பு எப்படி இருக்குன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில கோவிலுங்கிறதே ஒரு எனர்ஜி பிளேஸ அதை உருவாக்குறதுக்கே ஒரு மனுஷன் தான் தேவைப்பட்டிருக்காங்க. அந்த மனுஷன் மூலியமா அந்த யூனிவர்ஸ் எனர்ஜி அவங்க கிடைச்சு அவங்க வந்து அந்த இடத்த வந்து சித்தி பண்றாங்களே தவிர கோவிலுக்காக மனிதர்கள் இல்ல. மனிதர்கள் தான் கோவிலை உருவாக்குனாங்க. இந்த இடத்துல இந்த எனர்ஜி இருக்கு, இந்த இடத்துல இந்த கோவில வந்து செய்யணும், இங்க பல பேர் வந்து நன்மை பெறணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டார்டிங்கே யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனா தான் இருக்காங்க. அந்த எனர்ஜி வந்து ஒரு மனுஷன் மூலியமா தான் ரிசீவ் ஆகுது. அதனாலயே என்னன்னு தெரியல, சித்தர்கள் சம்பந்தமா அவங்க ஒரு லிவிங் ஹியூமன் பீயிங்கா இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிற பிளேஸ் எல்லாம் போனா எனக்கு டக்குன்னு அவங்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி சத்யா, இங்க இன்னொரு ஒரு கேள்வி. இப்ப எல்லாரும் வந்து பொதுவா வந்து வைப்பாங்க, நீங்க கடவுளை அடையணும்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குருநாதர் தேவை, குரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா எல்லார் வாழ்க்கையிலயும் குரு அமைவதற்கான வாய்ப்பு கிடையாது தானே? அதுவும் நல்ல குரு அமையறதுக்கான வாய்ப்பும் கிடையாதுதான். நிறைய பேருடைய அந்த இது கணக்கு வந்து ஒரு மோசமான ஒருத்தங்கிட்ட தான் போய் மாட்டணும்னா அவங்க கிட்டதான் போய் மாட்டுவாங்க. ஆனா அத கூட பார்க்காம இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன சத்யா வழி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி குருன்னு பாத்தீங்கன்னா குரு நீங்க தேடி போக கூடாது. ஆக்சுவலி குரு நீங்க தேடி போகவே கூடாது. when you are ready, the guru is actually ready. Not guru is ready and you are connecting with the guru. நீங்க ரெடி ஆவுங்க, அந்த குரு உங்களை அவரே வந்து அழைப்பார். அவர் பிசிக்கலா தான் வரணும்னு இருக்கா சத்யா எங்கேயாவது? இல்ல, சில பேருக்கு சமாதியில இருக்கிறவங்க கூட குருவா அமைஞ்சிருவாங்க. ஆனா இப்போ நமக்கு வந்து நிறைய இந்த மாயையில எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்க நிஜமாவே குருவா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து பிசிக்கலா எப்பவுமே நம்ம மனசு வந்து வெளியில பாக்குறத வந்து ஈஸியா நம்பிரும். எனர்ஜி அவங்களால ஃபீல் பண்ண முடியாது ஈஸியா. ஆனா வெளியில நம்ம பாக்குற மாயை வந்து ஈஸியா நம்பிரும். நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம், சில இடத்துக்குள்ள ரெகுலரா போறோம், அவங்களோட பிரசன்ஸ் பாக்குறோம், அந்த அட்மாஸ்பியர் பாக்குறோம், ஒரு குருவா இருக்கிற எல்லா தகுதியும் இருக்கிற மாதிரி அந்த மனசு வந்து அந்த பிம்பத்தை வந்து நமக்கு ரெடி பண்ணிரும். அது அப்படித்தானே டியூன் ஆயிருக்கும். இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப இன்னைக்கு வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் தான் ரொம்ப பிரபலம். இதுல ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ஒரு 4-5 வாட்டி வருது. ஏன்னா இப்ப அந்த மாதிரி இடம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் டெஸ்டிமனி எல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க, மைக்க பிடிச்செல்லாம் பேசுறாங்கன்னா, இங்க வந்தா எனக்கு அந்த பிரச்சனை சரியாச்சு, இந்த பிரச்சனை சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றத வந்து நம்ம பாக்குறோம். சோ அப்படி இருக்கிற பொழுது அவங்களுக்கு அதுதானே கரெக்ட்னு தோணும்.
கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க குரு வேணும், குரு தேடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க குரு வேணுங்கிறத ஒரு ஒரு லெசன் மாதிரி, ஒரு இன்டென்ஷன் மாதிரி தேடாதீங்க. குரு வந்து உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்தாருன்னா அவரால் அதாவது சொல்ல ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிறது. ஏன்னா நீங்க வந்து குரு வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னாலே அந்த ஆன்மா வந்து விழிப்பு ஆகுது. இப்போ ஒரு விழிப்புல இருக்கீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குரு கிடைக்கலன்னா, அப்ப அவர் கிடைக்கிற வரைக்கும் உள்ள அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த அந்த ஆன்மாக்கு. நீங்க குரு போய் அடைஞ்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், விஷயமே முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க வந்து அந்த ரிசல்ட்டுக்கு தான் நம்ம ரொம்ப ஈகரா இருக்குமே தவிர அந்த கடந்து வர அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து விட்டுடணும்னு நினைக்கிறாங்க. நம்ம மீட் பண்ணாதான் வாழ்க்கைய வந்து அதுக்கப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ்ங்கிற அப்படி மைண்ட் செட் இருக்கு. ஆக்சுவலி நான் என்னோட குருவை நான் மீட் பண்ணும் போதெல்லாம் நான் எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு எல்லா வேலையும் இந்த சென்ஸ் எனக்கு அந்த எனர்ஜி தெரியுது, எனக்கு அந்த கர்மா கிளென்ஸ் ஆகுறது தெரியுது. ஒரு மாதிரி எனக்கு நான் அந்த குருவை போய் பார்த்து கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஐயா எனக்கு இது செஞ்சு கொடுங்க, நான் இந்த கஷ்டத்துல இருக்கேன், நான் இப்படி வந்திருக்கேன்னு நான் என்னோட குரு மீட் பண்ணும் போது எனக்கு என்ன, எனக்கு வீட்டுல இருக்க முடியல, எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலத்துல இருக்கணும்னு இருக்கு, என்னோட ஆன்மா சம்பந்தமா பேசுறவங்க யாருக்கிட்டே பேசிட்டு கொஞ்சம் என்னோட அந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து வெளியில இருக்கணும்னு தான் இருக்கே தவிர எனக்கு எந்த கோரிக்கையும் இல்லைங்கிறது தான் என்னோட இன்டென்ஷனா இருந்துச்சு நான் அவங்கள சந்திக்கும் போது. எனக்கு எந்த கோரிக்கையுமே இல்ல. அப்ப நீங்க அந்த கோரிக்கை இல்லாத நிலைமைக்கு நீங்க மாறும் போது அந்த குரு தானா வருவார். நடக்கிறதெல்லாம் உங்களோட கர்மா தான், நீங்க அதை கிளென்ஸ் பண்ணணும். அதுதான் ஆன்ம விழிப்பு. நீங்க விழிப்பு ஆயிட்டீங்கனாலே அந்த இருக்கிற நொச்சம், அந்த என்னது சொச்ச கொச்சம் எல்லாம் இருக்குல்ல, அது வேணா அவங்க பாத்துப்பாங்க. ஆனா எடுத்த உடனே நான் எதுவுமே பண்ணல, என்னோட ஹேபிட்ஸ் மாத்திக்கல, என்னோட தாட் ப்ராசஸ் மாத்திக்கல, ஆனா எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னா கிடைக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி நீங்க இவ்வளவு பேசுறீங்க? ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுடைய ஒரு காயினுடைய ஒரு பக்கம் மாதிரி உங்க காயினுடைய இன்னொரு பக்கத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இது. எங்க இருந்து நீங்க எங்க வந்திருக்கீங்க? உண்மையிலேயே நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல எப்படி சொன்னீங்க, அது உணர்ந்து சொல்லி இருக்கிறீங்க. அதுதான் உண்மையிலேயே மக்களே, இதை கேட்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் குருவை தேடாதீர்கள். நீங்கள் தயாராகிற பொழுது குரு வந்து நிற்கிறார். மாணிக்க வாசகருக்கு அப்படிதான் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அவர் தயாரானார், அவர் முழுமையா தன்னை வந்து தகுதிப்படுத்திக்கிட்டார். சிவபெருமான் தானே குருவாக வந்தார். அவர் குருவை தேடல. எந்த அருளாளர்களுடைய வாழ்க்கையிலயும் எனக்கு குரு அங்க இருப்பாரா, குரு இங்க இருப்பாரா, இல்லவே இல்லை. குரு அவர் தேடவே இல்லை. அவர் தயாரானார். சிவபெருமான் தானாக குரு வடிவாக வந்து அவருக்கு காட்சி கொடுத்தார். இன்னும் சொல்லணும்னா அவர் ஏடு சுமந்து போனார். அவர் பின்னாடி ஏடு சுமந்து போனார். அவர் சொன்ன திருவாசகத்தை அவர் கைப்பட எழுதினார். சிவபெருமான் கைப்பட எழுதினதுனால்தான் எத்தனையோ நூல்களை இந்த உலகம் பார்த்து இருக்கிறது. அதெல்லாம் பாதி அழிஞ்சது, மீதிதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு நூல் மட்டும்தான் பல ஆண்டுகள் கடந்தும் முழுமையாக இருக்கிறதுன்னு சொன்னா அது திருவாசகம். காரணம், அது பதிவாக்கால் பதிவு செய்யப்பட்டதனால், ஒரு அருளாளர் தன்னுடைய அருள் அனுபவத்தில் இருந்து பாடியதனால் அது வந்து முழுமையாக நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது. என்னால இதை ரிலேட் பண்ணிக்க முடியுது சத்யா. இப்ப நீங்க சொல்லுகிற பொழுது அது ஏன்னா அவர் குருவை தேடவே இல்லை அவருடைய வாழ்க்கையில. ஏன் வள்ளலார் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு யார் குருவாக அமைஞ்சார்? குருவை தேடவே இல்லை. அவர் தயாரான பொழுது சிவபெருமானே அவருக்கு குருவாக வந்தார். நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அது அந்த சின்ன பொண்ணு உதாரணத்துல சொன்னீங்க பாருங்க, ஏமா எனக்கு மட்டும் கொடுக்குற, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் திருநீர் கூடமா, என்ன நினைச்சுப்பாங்க அவங்க பாவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா. அதுதான் உண்மையான உயிர் இரக்கம். அவர் சொன்ன ஜீவகாருண்ய இரக்கம் என்பது அதுதான். சிவபெருமான் அவரோடு அவர் வந்து சித்தி வளாக திருமாளிகையில இருக்கிறாரா, வள்ளல் பெருமான் சித்தி வளாக திருமாளிகையில இருக்கிறார். ஒரு நாள் இரவு நடராஜர் வந்து சிதம்பரத்துல இருந்து வந்து வள்ளலாரோடு இரண்டன கலந்து விட்டார். அதுக்கு முன்னாடி வள்ளலார் அழுதுகிட்டே இருக்கிறார், என்னை எப்ப நீ ஆட்கொள்ள போற, எப்ப எனக்கு அந்த அனுபவம் கிடைக்க போகுதுன்னு. ஆனா அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அழுக நின்று இருக்கும் இல்ல, ஆனா அவருக்கு நிக்கல. முன்ன அழுததை விட இப்ப கூட அழுதாராம். ஏன்னா சுவாமி முன்னாடி அழுதது எனக்கு எப்ப கிடைக்குமோன்னு அழுத, ஆனா இப்ப எனக்கு கிடைச்சது எப்ப மத்தவங்களுக்கு கிடைக்குமோன்னு நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு சொன்ன. அதுதான் அருளாளருக்கான லட்சணம். எனக்கு மட்டும் நின்றுவிட வேண்டும் என்று சொன்னால் அது ஆன்மீகமாக இருக்காது. எனக்கு கிடைத்தது மற்ற உயிருக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். நீங்க சொல்லும் பொழுது அந்த சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க சும்மா கூட எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா கூட இருந்திருக்கலாம். இயல்பிலே யூ ஆர் டியூன்ட் இன் தட் வே. நமக்கு கிடைச்ச அந்த
அது பிரசாதமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவனுக்கு கொடுத்துட்டு தானும் வாங்கிக்கிறது, அந்த சந்தோஷம் அது இருந்ததுனாலதான் நீங்க இந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போலனாலும், மணிக்கணக்கா உட்கார்ந்து பதிகங்கள்லாம் நீங்க படிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கான அனுபவம் தானாக இறைவன் கொண்டு வந்து சேர்க்கிறான். இன்னொன்னும் சொல்றேன், சரியை கிரியை அப்படிங்கிறது என்னுடைய நண்பர் சொல்லுவார், கோயிலுக்கு போறதுதான் சிவபூஜை பண்றதுதான் நினைச்சுக்காதீங்க. நீங்க அன்பே சிவம்னு ஏன் சொல்லி வச்சாங்க? உலக உயிர்கள் எல்லாம் நாம் ஈசனாக நினைத்து சிவமாக நினைத்து எல்லோர் மீதும் அன்பு செலுத்துகிற பொழுது சரியையோ கிரியையோ அந்த இடத்திலே நமக்கு என்னவாகும், நடக்கும். அப்ப நாம ஆட்டோமேட்டிக்கா யோகம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வருவோம். சத்தியவாணியோட இன்னும் நிறைய பேசணும், ஏன்னா அவங்க வாழ்க்கையில பாத்துக்கிட்டு வர விஷயங்கள்லாம் சாதாரணமான விஷயங்கள் இல்ல. அதை நானே ஒரு இடத்துல நான் அதை அனுபவமாக அனுபவித்து இருக்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது, சில அனுபவங்களை எல்லாம் வெளியில பகிர்ந்துக்க கூடாது. அதனால அவங்களுடைய அந்த பாதையை, அவங்க கடந்து வந்த பாதைகளை எல்லாம் சத்தியவாணி சொல்ல போறாங்க. முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேச ஆரம்பிப்போம். என்னன்னு தெரியல, ஸ்டக்காய் நிக்குது. சத்யா, உங்களுடைய நெட் கனெக்ஷன் ஃபுல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. மீன்வைல் கேள்வி பதில் ஏதாவது இருந்தா நம்ம அதுக்கு போகலாம். ஸ்ரீனிவாசன் கனகா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. வாவ், கிரேட் அண்ட் மோஸ்ட் ரிலவென்ட் ஹியர் டு திங்க் அபவுட் மாணிக்க வாசகர் வள்ளல் பெருமான் அட் திஸ் மூமெண்ட். தேங்க்யூ சோ மச் அரவிந்தண்ணா. தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். இத பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, பதில் தெரிந்தால் இருக்குன்னு நான் சொல்றேன். இல்லாட்டி நம்ம சத்யவாணி லைன்ல ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க கிட்டயும் கேட்கலாம். வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையோடு இருந்து பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றிகளும். நிறைய பேர் லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. Excited to join every week like this. We will try. ஸ்ரீனிவாசன் கனகா, நாங்க பாக்குறோம். ஏன்னா ரிலவென்ட் டாபிக்ஸ் எடுத்துட்டு வரணும். ஏன்னா அது ஏலியனைஸ்டாவும் இருக்கக்கூடாது. இப்ப நம்மளோட யதார்த்தமான வாழ்க்கையோடு அது பொருந்துற மாதிரியான தலைப்புகள் அமையணும். பார்ப்போம் எப்படி அமையுது. சத்யவாணி, நெட் கனெக்ஷன் ஃப்ளக்சுவேஷன் ஆச்சா? எனக்கா அது உங்களுக்கா? இல்ல, எனக்கு கரெக்டா இருக்கு, ஃபுல்லா இருக்கு. எந்த லைவ் போயிட்டே தான் இருக்கு. ஓகே, அப்ப எனக்கு தானோ? ஆமா ஆமா, இப்ப இந்த இடத்துல நல்லா தெளிவாவே இருக்கு உங்களோட இதெல்லாம். சரி, அப்ப இங்கேயே உட்காந்துடலாம். ஓகே, நான் தான் சத்யவாணி என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, வாரத்துக்கு ஒரு முறை முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு லைவ் நம்ம கனெக்ட் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு முறை. நோ ப்ராப்ளம், நீங்க ரெடி ஆயிட்டு சொல்லுங்க. நான் ஒரு டேபிள்ல நல்ல செட்டப்ல இருந்தேன். இங்க சும்மா ஜஸ்ட் ஃபிக்ஸிங் இட் ஆன் தி ஒரு இடத்துல. ஓகே ஓகே. ஆக்சுவலா சத்யவாணி இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்கணும். போன் ஸ்டாண்டர்ட் வாங்கணும். நம்ம வாங்கிட்டு அந்த அந்த கிரியையெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன்னா தேவை, அந்த கிரியையெல்லாம் தேவை. அதெல்லாம் செஞ்சுக்கலாம், பொறுமையா பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா சத்யவாணி, இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டாபிக் நாம பிக்கப் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளுடைய பணி அப்படிங்கிறது மக்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். அது சொல்றது ரொம்ப கருத்தானதாக இருக்கட்டும், ரொம்ப ரிலவெண்டா இந்த காலத்துல இருக்கட்டும். ஏன்னா நான் மீண்டும் சொல்றதுதான், இந்த காலத்துல ஜனங்க ஆன்மீகம் அப்படிங்கிற பெயரால நிறைய பேர் ஏமாந்துகிட்டுதான் இருக்காங்க. போகாத வழிக்கு போய் அவங்க தங்களுடைய நல்ல நேரத்தையும் அவங்களுடைய உழைப்பில் உருவான பணத்தையும் விரயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சோ ஏதாவது ஒரு இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வோடு சிலதெல்லாம் பேசுகிற பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு
இன்புட்ஸ் அதுல இருந்து கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வி பிக் அப் கான்வர்சேஷன் எவ்ரி வீக் சத்யவாணி. பை த வே, யாருக்காவது கேள்விகள் இருந்தா இந்த நேரத்துல நீங்க கேளுங்க. நீங்க சொன்ன மாதிரி இதுல இந்த செலவு, இந்த ஆன்மீகத்துக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ பண்றதுக்கு செலவுன்னு ஒரு பெரிய அமௌண்ட் நிறைய பேர் செலவு பண்றாங்கிறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இயற்கையா சூரியன், சந்திரன், காற்று எல்லாமே இயற்கையா அங்கங்க அப்படி கிடக்கும் போது அதை அனுபவிக்கிறதுக்கு அதை நம்ம ஃபீல் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் நீங்க செலவு பண்றீங்கிற கேள்வி. இவ்வளவு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் எங்கெங்கோ போயிருப்பேன், 1000 ரூபாய் இல்ல 500 ரூபாய் எடுத்துட்டு போவேன் திருவண்ணாமலைக்கு. அது செலவு பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு 50-60 ரூபாய் மிச்சத்தோட தான் வீட்டுக்கு வருவேன் நான். ஏன்னா அங்க போய் எந்த தேவையில்லாத இதை வாங்குறது அதை வாங்குறது, அதை வாங்கி போட்டுக்கிட்டா சரியா, அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல நமக்கு. நமக்கு எனர்ஜி தான் நமக்கு தேவைங்க. சோ அந்த காசு செலவே நம்மளோட அதிக ஆசையினால பண்ற செலவு தான். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இது வந்துரும் அது வந்துரும்னு செலவு பண்றதே அது ஒரு மாயை தான். ஒரு பைசா இல்லாம நம்ம ஒரு என்லைட்மெண்ட் ஆகுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இந்த பூமியில இருக்கு. கண்டிப்பா இந்த மூட நம்பிக்கையில நிறைய காசு செலவு பண்றது, நேரம், முக்கியமா நேரம், காசு, வீட்டுல ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம அவங்கள கொஞ்சம் டிஸ்கனெக்டா வச்சுக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்மளால 100% ஸ்பிரிச்சுவாலிட்டி அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே எனக்கு இருக்கு, ஃபேமிலி இருக்கு, டைம் இல்ல. டைம் உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு கார்பரேட்ல இருக்கோம், எவ்வளவு பிஸி ஸ்கெடியூல்ல இருப்போம்ட்டு. ஆனா நம்மளால இந்த எண்ணங்கள் எப்படி உள்ள வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதுக்கு பெருசா எதுவும் ட்ரைனிங் போல. அப்ப நேச்சுரலா இப்போ ஒரு கால் இருக்கு அப்படின்னா அது எந்த காஸ்டும் கேட்கறது இல்ல. நீங்க நேச்சுரலா ஒரு கால் இல்லைன்னா வெயிட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஆகாம இந்த விஷயங்கள் தானாவே அது நடக்கும். எதுவா இருந்தாலும் ஆனா அறத்தோடு நில்லுங்க, ரொம்ப முக்கியம். அறத்தோடு நில்லுங்க. சரியான ஆட்கள், அறம்னு நான் சொல்லுகிற பொழுது நான் சொல்றேன் பாத்தீங்களா, திருவள்ளுவர் திருக்குறளை ஃபாலோ பண்ணுங்க போதும். கூடா நட்புன்னு சிலது அவர் சொல்லியிருக்காரு. கூடா நட்புன்னு அவர் சிலது சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கூடாத இடத்தோட சேர்ந்து உங்களுக்கு இருக்கிற அந்த நல்லதையும் நீங்க கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதோட சேர்த்து நீங்க சத்யவாணி பேசுறத நீங்க கேட்டிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ரொம்ப பெருசா நீங்க செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை பண்ணாதான் இது நடக்கும், இதை பண்ணாதான் அது நடக்கும். இன்னைக்கு நிறைய சத்யவாணிகள்லாம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல, நிறைய பேர் வெத்தலை தீபம் தான் ஏத்துறாங்க. சத்யவாணி முருகனுக்கு போய் வெத்தலை தீபம் ஏத்துறாங்க, அதுக்கப்புறம் கல்பட்ச தீபம் ஏத்துறாங்க. நான் ஒரு கோயில்ல பார்த்தேன், நம்ம வீட்டு மூட நம்பிக்கையில ரொம்ப அல்டிமேட்டா ரொம்ப சிரிப்பு என்ன விஷயம் தெரியுமா, ஒருத்தவங்க ஒருத்தவங்க விளக்கு போடுறாங்க. என் ரிலேட்டிவ் தான், அவங்க கூட ஒரு கோயிலுக்கு போற அந்த டைம் இருந்து அவங்க ஒரு விளக்கு போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. அவங்க கிட்ட மேட்ச் பாக்ஸ் இல்ல. நான் ரொம்ப யதார்த்தமா என்ன சொல்றாங்கதான், விளக்கு எரியுது, அதுலயே தீ வச்சிருங்க அப்படின்றேன். ஐயோ, இன்னொருத்தவங்க ஏத்தின விளக்குல இருந்து நம்ம ஃபயர் எடுக்க கூடாது அப்படின்றாங்க. நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றேன். நீங்க ஏத்தும் போது ஒரு ஃபயர் அங்க வரப்போகுது, ஆனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஃபயர் இருக்கு. அதை நீங்க எடுத்துக்கிறதுல நீங்க இதை எப்படி உங்களுக்கு இதுல எப்படி நீங்க வேண்டுதல் நிறைவேறாம போயிருங்கிறது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன். அவங்களுக்கு வார்த்தையே இல்ல. எனக்கு தப்புன்னு தெரியுது. அந்த தப்புக்கான இது இப்படி பண்ணா இப்படி ஆயிடும்னு சொல்றீங்கல்ல, இது தப்புன்னு மட்டும் தெரியுதே தவிர அது எப்படி தப்பா ஆகுங்கிறத கேள்வி அவங்களுக்கு கேட்டா அவங்களுக்கு பதில் இல்ல இருக்காது. அவங்களுக்கு பெரும்பாலும் நம்ம சில கேள்விகளுக்கு, அவங்களுக்கு சில கேள்விகள்ல பல கேள்விகளுக்கு சிலது விவாபாட்டமா பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அது தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சிலதெல்லாம் செய்யக்கூடாதுதான், செய்யக்கூடாதுதான். அது நீ கேள்வி கேட்கவே கூடாது, கேள்வி கேட்கவே கூடாது. நீ ஏன்னா இனி கேள்வி கேட்காம இருந்தாதான் நீ அந்த ஆன்மீகத்தை பணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க பணம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். கேள்வி கேட்டு தெரிய ஆரம்பிச்சுட்டேன்னா நாளைக்கு அப்புறம் அதை வியாபாரமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது பெருத்த நஷ்டம் தானே. அதனால இதெல்லாம் சின்ன வயசுலயே டியூன் பண்ணிடுவாங்க போல அவங்களுக்கு. அதெல்லாம் கேட்க கூடாது. நான் அதுதான் இறைவன் அருட்பெரும் ஜோதி நான் நினைப்பேன். அது அற்புதம்னு பாடினாங்க காரைக்கால் அம்மையார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம்னு பாடினார் அபிராமி பட்டு. அப்பேற்பட்ட அருட்பெரும் ஜோதியா இருக்கிற ஆண்டவனை நீங்க எந்த நெருப்பை வச்சு நீ காமிச்சா என்ன? அது இத்தனை இலை வச்சுட்டு விளக்கு வச்சு இத்தனை இதை வச்சுதானே பண்ணணும். அதனால அங்க ஒண்ணும் ஆக போறது இல்லை. சரி, இப்ப நீங்க பண்றீங்கன்னா பண்ணிக்கங்க. ஆனா இன்னைக்கு அதை வேற விதமா மாத்தி அது போட்டாது நடந்துரும். நான் ஒரு கோயில்ல பார்த்தேன் சத்யவாணி, மொச்சப்பயிறு, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ எல்லாம் கூட்டமா இருக்கு. அவ்வளவு பெரிய இடம், அந்த இவ்வளவு குவியலா இருக்கு. அது மேல ஒரு விளக்கு வச்சு
ஏத்தி இருக்கிறாங்க துர்க்கை அம்மனுக்கு. இவங்க ஏத்தி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடம் ஒரு அசுத்தம் ஆகுது பாருங்க. கடவுளுக்குன்னு இவங்க செய்யறேன்னு அதால என்ன பிரயோஜனம்? அந்த இடம் அழுக்கானதை தவிர உண்மையிலேயே எரிய வேண்டிய ஜோதி எங்க? இங்கதான். நான் எப்போ நினைப்பேன், வெளியே விளக்கேத்துக்குன்னு ஏன்னு சொன்னாங்கன்னா, உள்ள ஏத்தக்கூடிய விளக்குக்கு அது வந்து ஒரு பிராக்டிக்கல் இது மாதிரி, ஒரு தியரி மாதிரி. அப்பதான் அது ஒரு பிராக்டிக்கலா உள்ள எரியும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்துல பெருசா நீங்க செலவு எல்லாம் பண்ண வேண்டாம். பெருசா நீங்க வந்து இந்த மாதிரி தவறான இடங்களுக்கு எல்லாம் நீங்க போய் சிக்க வேண்டாம். நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. முதல்ல அறத்தில் நில்லுங்கள். அறம்னா முதல்ல என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அறம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. குறிப்பா ஆன்மீகத்தை பயன்படுத்தி ஒருத்தரை வந்து தனக்கு பிரபல்யத்தை தேடிக்கிறதோ அல்லது ஆன்மீகம்ங்கிற பேரை பயன்படுத்தி தனக்கான லைன் லைட்டை வாங்கிக்கிறதோ மட்டும் முதல்ல தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கே அதுக்கான அர்த்தம் தெரியலன்ன போது நீங்க ஒருத்தர் தப்பா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவங்க போக்குல நம்ம விடுறதுதான் உண்மையான ஆன்மீகம். அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சத்யா, நிறைய பேர் இதை ஜாயின்ஸ் பண்ணிருக்காங்க. விஷாக்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த சீரீஸோட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் நம்ம கவர் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது சம்மரி மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேசணும் விஷாக். நீங்க வந்து இதை நான் வந்து அப்டேட் பண்றேன். இந்த வீடியோவை வந்து நான் வந்து அப்டேட் பண்றேன். நீங்க பார்த்து அதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு அம்மா மாதிரி ஒருத்தங்க, கீதான்னு பேரு, பட் ஆனா இங்க பிரமோத் ராஜ்னு அவங்களோட பேர் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க வந்து இருவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கண்டிப்பா இந்த மாதிரி லைவ் தேவை, மிகவும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீனிவாசன் கனடான்னு ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க, வாவ் கிரேட் அண்ட் மோஸ்ட் ரிலவென்ட் ஹியர் டு திங்க் அபவுட் மாணிக்க வாசகர் அண்ட் வள்ளல் பெருமான் அட் திஸ் மொமெண்ட், தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீனிவாசன் கனடா. நிறைய பேர் இன்னும் லைவ்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வித் தட் நோட் வி ஆர் எண்டிங் திஸ் லைவ் ஹியர். நாங்க இங்க முடிச்சுக்கிறோம். முடிஞ்சா அடுத்த வாரம் வந்து இளையவர்கள் வந்து கூட்டுச்சு அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சத்யா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னால என்னோட அனுபவங்களை சரியா பகிர்ந்துக்க முடிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. நீங்க வந்து உள்நோக்கி போனீங்கன்னா வெளியில எதுவுமே இல்ல. ஆமா, அதுதான் கடவுளுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் இல்ல, அதுதான் கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அர்த்தமும் சத்யா. அது கடவுள் அப்படின்னா கடந்து உள்ள போகிறது தான். இந்த வார்த்தைக்கு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பாக்குறவங்க. இந்த கடவுள்ங்கிற சொல் இருக்கு பாருங்க, இதுக்கு நிகரான ஒரு சொல் வேற எந்த மொழியிலயும் இல்லை. இந்த கடவுள் அப்படிங்கிற சொல் தரக்கூடிய அர்த்தமும், இந்த கடவுள்ங்கிற சொல் தரக்கூடிய அந்த உணர்வு ரீதியான அர்த்தத்துக்கு நிகரான ஒரு சொல் வேற எந்த மொழியிலயும் இல்லை. முடிஞ்சா அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க, ஏதாவது இருந்தா நாங்க தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி அரவிந்த். பாய். பாய்.